எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் கிளாஸ் போட்டதுக்கு காரணம் நமக்கு ஒரு கிளாஸ் இடையில கட் ஆனது. அது முதலாவது ரீசன். ரெண்டாவது ரீசன் அன்றைய நான் ஒரு 25 நிமிஷம் நேரத்துல முடிச்சிட்டேன். 25 நிமிஷம் அப்படி நேரத்துல முடிச்சிட்டேன். அரை மணி நேரத்துல முடிச்சிட்டேன். அப்ப அதையும் கவர் பண்ணுவோம். அதோட மிக முக்கியமான காரணம் என்னன்னா நமக்கு இந்த வேக நேர தூரம். அதாவது இது இந்த வேக நேர தூரம் நமக்கு நான் மூணாவது கிளாஸ், இது அஞ்சாவது கிளாஸ், அப்ப நாலாவது கிளாஸால போகுது இன்னைக்கு. ஆக நாம குயிக்கா முடிக்கணும். ஏன்னா வேக நேர தூரத்துல நல்லா டைம் என்ன செஞ்சிட்டோம், ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு பாடம் தான். ஏண்டா அப்படி கேள்வி வருது. அதுக்காண்டி தான் உங்களுக்கு டியூட்டே ரெண்டு போட்டேன். முதலாவது டியூட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட தியரி படிக்கக்குள்ளேயே அந்த டியூட்டை செய்து போனோம். அது முதலாவது டியூட். இப்ப நான் போட்டிருக்கிறது ரெண்டாவது டியூட். இந்த ரெண்டாவது டியூட் என்னன்னா அதுல வந்த கொஞ்சம் யோசிச்சு செய்யக்கூடிய கேள்விகள் நேரத்துல வந்து கொஞ்சம் ஹார்ட் தான். ஆனாலும் இப்ப போட்டிருக்கிற கேள்விகள் ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் வித்தியாசம். S7UT தான் எல்லாத்திலையும் இப்ப போட்டிக்கிற கேள்விகள்லயும் S7UT பாவிக்கிற கேள்விகள் தான். எல்லாம் போட்டிக்கிற கேள்வின்னா நான் போடல, இது நான் எடுத்த கேள்வி. உனக்கு தெரியும் நான் செய்யற கேள்வியா மட்டும் பாஸ் பேப்பர் கேள்வி. ஆகவே பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள். ஆகவே இதுல நீங்க இந்த கேள்வியை செய்துட்டு போகல பாத்தீங்கன்னா 2008ல 5 பேஜ் இருக்கு. 2016 இருந்து 25 வரையும் வந்ததை தொகுத்து போட்டிருக்கேன். இந்த கேள்வியை நீங்க செஞ்சுட்டு போகல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில கேள்விகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்ப அதுக்காக தான் நான் இந்த கேள்வியை நான் இதுக்கு ஒரு 2 ஹவர் இந்த பேப்பர் செய்யறதுக்கு ஒரு 2 ஹவர்ல முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். எவ்வளவு 1.5 மணி நேரத்துல முடிஞ்சா 1.5 மணி நேரம் ஓகே. ஆனா 1.5 மணி நேரத்துல இதை முடிக்கலாம். சரி, 2 ஹவர்ல முடிக்கலாம் நினைக்கிறேன். எல்லாம் நாம ஏர்லியா படிச்சிட்டோம். எல்லா தியரியோட சேர்த்து கேள்விகள்ல நம்ம ஏர்லியா படிச்சிட்டோம். இப்ப நாம இது செய்ய போறது இதுக்குரியது. சரி, அதுக்கு முதல் பிள்ளைல நான் ஏர்லியா வளமையா சொல்றதுதான். வீடியோ கட் ஆகுனா என்ன செய்யுங்க, திருப்பி ஜாயின் ஆகுங்க. அதுல போன முறையும் தான் நான் கட் ஆகி அடுத்தது வரக்குள்ள நான் ரெக்கார்டை போடாம விட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ணா உங்களுக்கு காட்டும் எல்லாருக்கும். இந்த ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ் உங்களோட எல்லா இடத்துலயும் வரும். அப்படி கட் ஆகி நான் திருப்பி இது செய்யக்குள்ள சம்டைம் அந்த ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நான் பாடம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கட் ஆகி திருப்பி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வராட்டி கொஞ்சம் நினைப்பு காட்டுங்க வாட்ஸ்அப்புக்குள்ளாக. இல்லாட்டி இதுல மைக் ஆன் பண்ணி கேளுங்க. இல்லாட்டி திருப்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஆகவே சில நேரம் நான் மறந்துடுறேன். அதனால கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுங்க. சரி அவளே. சரி, அப்ப நீங்க நான் தந்த பார்ட் 2, அதாவது வேக நேர தூரத்துல ரெண்டாவது பேப்பரை எடுங்க. அந்த பேப்பரை தான் முழுக்க முழுக்க செய்ய போறேன். இந்த பேப்பரை நல்லா கவனிக்கிட்டு. சில கேள்விகள் கொஞ்சம் கடினம் தான், யோசிக்க வேண்டிய கேள்விகள் தான். சரி, அப்ப 2016 ஆண்டு 25வது கேள்வி. அதுல முதலாவது கேள்வி என்ன? 2016 ஆண்டு 25வது கேள்வி. இதான் முதலாவது கேள்வி. அந்த கேள்வியை பாருங்க. ரமேஷ் ஒரு கிரிக்கெட் மைதானத்தின் பந்து வீச்சாளர் முனையில் உள்ள விக்கெட்டில் இருந்து தொடங்கி, ஆகவே ரமேஷ் என்று சொல்றால் ஒரு கிரிக்கெட் இதுல இருந்து பந்து வீச்சா போலர் பாயிண்ட் பால் போடுவாங்க தானே, அந்த பாயிண்ட்ல இருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி, ஆக இங்க திசை வருது. அப்ப திசையை நாம இது செய்யப்படாததுக்காண்டி நான் வடக்கு கிழக்கு தெற்கு வந்தகிரி சென்னைக்கு மேல் என்று நாம போட்டுக்குவோம். சரி, இப்ப பார்ப்போம். கிழக்கு நோக்கி 5 மீட்டரும். அப்ப இங்க இருந்து பந்து வீச்சாளர் திசையில இருந்து கிழக்கு நோக்கி 5 மீட்டரும். பின்னர் வடக்கு நோக்கி 9 மீட்டரும். பின்னர் வடக்கு நோக்கி, ஆகவே மேலுக்கு 9 மீட்டர் போறாரு. அப்ப நான் 5 கொஞ்சம் குறைச்சி போடுறேன். 5 மீட்டரும். மேலுக்கு வடக்கு நோக்கி 9 மீட்டர், வடக்கு நோக்கி 9 மீட்டரும். இறுதியாக கிழக்கு நோக்கி. இப்ப திருப்பி கிழக்கு நோக்கி அந்த பாயிண்ட்ல இருந்து கிழக்கு நோக்கி எத்தனை மீட்டர்? 7 மீட்டரும் நடந்து சென்று 7 மீட்டரும் நடந்து சென்று ஓரிடத்தில் நிற்கிறார். ஆகவே இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். ரமேஷிற்கு பந்து வீச்சாளரின் முனையிலிருந்து இந்த முனையிலிருந்து இவருக்கான தூரம். நான் சொன்னேன் இவ்வாறான கேள்விகள் எப்போதும் பைத்தகரசின் தேற்றம். இப்படி உங்களுக்கு வந்து டிரெக்டா வந்தா நீங்க பைத்தகரசின் தேற்றம். இதுக்கு முதலும் இவ்வாறான ஒரு கேள்வி பார்த்துட்டோம். ஆகவே இதுக்கும் இடையிலான தூரம் தான் டிரெக்டா இணைக்கிடுவீங்க. ஆக இங்க உங்களுக்கு செங்கோண முக்கோணி எப்படி விளங்குது? இப்படி ஒரு செங்கோண முக்கோணி விளங்குது தானே, இப்படி ஒரு செங்கோண முக்கோணி விளங்குது.
இதான் உங்களுக்கு விளங்குற செங்கோண முக்கோணி. முதலாவது உங்களுக்கு இப்படி எதுவும் வந்தா ஒரு செங்கோண முக்கோணி விளங்கிறேன். அவை செங்கோணி முக்கோணி விளங்குறதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும்? முதலாவது செங்கோண முக்கோணி எடுப்பீங்க, எடுத்துட்டீங்க. அடுத்த ஸ்டெப் தெரியாத நீளங்கள், இன்னைக்கு இந்த நீளமும் தெரியா, இந்த நீளமும் தெரியா, தெரியாத நீளத்தை குறிச்சிக்கணும். இவ்வளவு நீளம் 7 மீட்டர். ஏன் 7 மீட்டர்? இவ்வளவும் 7 நேரத்தோட சொல்லிட்டாங்க. அதே அளவுதான் இவ்வளவு. இவ்வளவும் 9 மீட்டர். அப்படியே போனோம்னா இவ்வளவும் 9. சரி. ஆகவே இந்த செங்கோண முக்கோணியை நான் திருப்பி கீறுறேன் பாருங்க. இன்னைக்கு செம்பக்கம் தேவை. இந்த ரெண்டு பக்கமும் எனக்கு இது 12 மீட்டர். ஏன் 12 மீட்டர்? 5+7, இது 9 மீட்டர். ஆகவே எனக்கு தேவையானது இவர்ல இருந்து இவரு. ஆகவே நமக்கு தெரியும் செங்கோண முக்கோணி ஒன்றின் பைத்தகரசின் தேற்றம். செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் 12 வர்க்கம் பிளஸ் 9 வர்க்கம். ஆகவே பாருங்க, 12 வர்க்கம் 144, 9 வர்க்கம் 81. ஆகவே கூட்டினீங்கன்னா 9, 4, 12, 9, 12, 1 மிச்சம் 229 சி வர்க்கம். சி சமன் வர்க்க மூலம் 229. இப்ப 229 என்பது சாரி 1 4 15, சாரி 225. சரி. ஆகவே 225 என்பது எண்ணத்திர வர்க்க மூலம். சின்ன உங்களுக்கு ஒரு 20க்குள்ள எந்தெந்த வர்க்கம் வளமையாக எல்லாருக்கும் பாடம் இருக்கும் என்ன? சாதாரணமா பாடம் இருந்தா இல்ல, 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, அப்படி இதுக்காக இல்ல, வளமையாக நீங்க எண்ணியாக இருந்தாலும் இதுக்கு இருந்தாலும் எதாக இருந்தாலும் இந்த வர்க்கங்கள் சும்மா பாடமா இருந்தா உங்களுக்கு நல்ல. சரி, இல்லாட்டி நீங்க போட்டு பார்க்கலாம். 225 என்பது சும்மா உதாரணமா இது 12 வர்க்கம் தானே. 12 வர்க்கம் அடுத்து 13 வர்க்கத்தை போட்டு பாருங்க, எத்தனை வரைக்கும். 14 வர்க்கத்தை போட்டு பாருங்க, 15 வர்க்கத்தை போட்டு பாருங்க, 16 வர்க்கத்தை போட்டு பாருங்க. ஆகவே இது 15 வர்க்கம். அவை 15 வர்க்கம் தான். இது 15 வர்க்கம் மூலத்துக்குள்ள எடுத்து வட்டா அதெல்லாம் வளமையா தெரியும் உங்களுக்கு. வர்க்க மூலத்துக்குள்ள இருந்து இது வர்க்கத்தை எடுத்தீங்கன்னா இதுவும் மட்டும் பாட்டு என்ன 15ஆக வரும். ஆகவே இதுக்குரிய விட 15 மீட்டர். 15 மீட்டர். ஆகவே நீங்க இங்க சும்மா சாதாரணமாக இங்க இதை நினைப்பு வச்சுக்கலாம். 12 9 வந்தால் அங்க சி என்பது, அதாவது செம்பக்கம் 15ஆக வரும். 12 9 கண்டிங்கன்னா 15 போட்டீங்கன்னா சரி. அந்த 3 3 ஜோடியாக நாம என்ன செஞ்சிருப்போம்? நினைப்பு வச்சிருப்போம் என்ன? இப்ப 3 4 வந்தா என்ன 5ஆக இருக்கும். 3 9 4 14, அப்ப 25, 5ஆக இருக்கும். அவை இன்னொரு ஜோடி வளமையா வர கேள்விகள். 3 4 அப்படி வந்தா 5ஆக இருக்கும். 12 9 அப்படி வந்தா நம்ம இப்ப எடுத்த 15ஆக இருக்கும். இப்படி சில ஜோடிகளை நினைப்பு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு உங்க 12 9 வந்துட்டா அப்ப எத்தனை 15 நீங்க என்ன செய்யலாம்? விடையாடிச்சிட்டு போய்த்தரலாம். சரி. அப்ப இது 2016ஆம் ஆண்டு 25ஆம் தேதி நம்ம செய்த கேள்விதான். செய்த கேள்விண்டா ஏலியா இதே அமைப்புல வேற கேள்வி செய்தோம். ஆகவே அதே மாதிரி வந்திருக்கு. அப்ப இதை நீங்க எழுதிக்கீங்க அப்படியே. யாருக்கும் கிளியர் இல்லாட்டி நீங்க வாட்ஸ்அப்ல சொல்லுங்க, இல்லாட்டி மெசேஜ். இதுல மெசேஜ்ல பண்றதோட ஓகே, அது பிரச்சனை இல்லை. கிளாஸ் ஜாயின் ஆன் போட்டீங்க, ஓகே. லேட்டாகி கிளாஸ் ஜாயின் ஆனாக்கள் முன்னுக்கு இருக்கிற பாட்டு என்ன செய்யுங்க, இதுல பாத்துக்குங்க. ரெக்கார்ட் தானே, நாளைக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ள ரெக்கார்ட் அப்லோட் பண்ணிடுவேன். அப்ப உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் கிளாஸ் இந்த கேள்விக்குரியது உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு இப்ப. ஆகவே அதை நீங்க அந்த ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா. ஆகவே இந்த கிளாஸ்ல நிறைய பேர் இடையில ஜாயின் ஆனாக்கள் இருக்கீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாசிபிள் தான், அதனால நான் போடன்றதுக்காண்டி போட்டேன். இதுல பாசிபிள் இதுல ரெக்கார்ட்லயும் பாப்பீங்க. ரெக்கார்ட்ல பாக்குறாக்கள் பாத்துக்கொள்ளுங்க. படிச்ச தியரிக்குரிய அப்ளிகேஷன் இன்னைக்கு தியரியோடும் படிப்பிக்கல, அதுக்குரிய மிச்சப்பட்ட கேள்விகள். நம்ம தியரி படிக்கக்குள்ள கொஞ்சம் கேள்வியை செய்யலாம். இன்றைக்கு படிக்க போறது தியரியில இருந்து கொஞ்சம்
அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்ட கேள்விகள் தான். ஆனா எல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி தானா? எல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி. நான் வந்து மாடல் பேப்பர் கேள்வி நான் பேப்பர்ல போட்டாலும் மாடல் பேப்பர் கேள்வி நான் மெனக்கடல. அது உங்களுக்கு போட்டது. நீங்க ஒரு ப்ராக்டிக்கலுக்கு செஞ்சு வாருங்கன்ட்டு இல்லாட்டி இந்த கேள்விகள் பாஸ் பேப்பர் கேள்வியா நமக்கு முக்கியம். அப்ப அடுத்தது 2017ஆம் ஆண்டு 26வது கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க. 2017ஆம் ஆண்டு 26வது கேள்வி. 2017ஆம் ஆண்டு 26வது கேள்வி. 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் எனும் சராசரி கதியில் செல்லும் ஓர் புகையிரதம் நிலையம் ஏயிலிருந்து 30 கிலோமீட்டரில் உள்ள அடுத்த நிலையம் பி. ஆகவே நிலையம் ஏ, நிலையம் பி. நிலையம் ஏ பியிலிருந்து போகுது ஒரு புகையிரதம். நான் அஞ்சு சொல்றேனே, ஒரு புகையிரதம் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஒரு எக்ஸ் குறிப்பேன். அவங்க பேசுறாடே நாம ஒரு பேரை குறிப்போமே எக்ஸ். அப்ப இப்படி புகையிரதம் வீட்டுக்கு செல்வதற்காக முற்பகல் 7 மணியில் நிலையம் ஏயிலிருந்து புறப்பட்டு இங்க மணி முற்பகல் 7 மணிக்கு என்ன செய்யறாங்க? புறப்படுறாங்க. ஏயிலிருந்து பிக்கான அடுத்த புகையிரதம். அப்ப அடுத்த புகையிரம் ஏயிலிருந்து பிக்கான அடுத்த புகையிரதம் பை. அவங்க பை எக்ஸ் தரல, நான் காண்டி போடுறேன். நீங்க பேப்பர்ல எப்படி போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லேசா இருக்கு. அடுத்த புகையிரதம் பை. இந்த கேள்வி நான் நினைக்கிறேன் 2025ஆம் ஆண்டு கடைசாக, அதாவது 2025ஆம் ஆண்டு வந்த கேள்வியை சார்ந்த கேள்விதான். இதை செஞ்சு அதை செய்ய தேவையில்லை. அதை செஞ்சுட்டேன், நாம போன கிளாஸ்ல செஞ்சிட்டோம். ஆகவே இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேள்விகள் தான். சரி, ஏயிலிருந்து பிக்கான அடுத்த புகையிரதம் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். சராசரி கதியில் செல்லுமெனின் அது முதல் புகையிரதம் நிலையம் பியை அடைந்து 5 நிமிடங்களுக்கு பின்னர் பியை அடைவதற்கு ஏயிலிருந்து புறப்பட வேண்டிய நேரம் என்ன? இப்ப கேள்வி உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நீ போன்ல பாக்குறதுக்காண்டி கொஞ்சம் சின்ன அறிவு அப்படின்னு எடுத்துக்கல. இப்ப பாருங்க என்ன கேள்விண்டா, இந்த கேள்வியை விளங்கினாத்தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்ப 2 புகையிரதம் ஏயிலிருந்து பிக்கு போகுது. இப்ப ஏயிலிருந்து பிக்கு போகுதுண்டா முதலாவது புகையிரதம் 50 கிலோமீட்டர் பெர் ஹவரோட போகுது. அதுல எந்த பிரச்சனையும். ரெண்டாவது புகையிரதம் முதலாவது 40ஓட போகுது, ரெண்டாவது 50 கிலோமீட்டர். இப்ப 40 கிலோமீட்டர் போற புகையிரதம் 7 மணிக்கு புறப்படுறாரு. ரெண்டாவது புகையிரதம் புறப்படுற நேரம் என்ன செய்யல அவங்க தரல. ஆனால் இவரு போய் சேர்ந்து 5 நிமிடத்துக்கு பிறகு இவரு போய் சேர்றது எவ்வளவு வேகத்தோட போகணும்? இதான். இப்ப இங்க பாருங்க, இந்த 2 புகையிரத நிலையத்துக்கும் இடையிலான தூரம் 30 கிலோமீட்டர். இந்த புகையிரத நிலையங்களுக்கு இடையிலான தூரம் 30 கிலோமீட்டர். இப்ப நெக்கி இந்த முதலாவது செட்டப் ஆரம்ப வேகம் தெரியும், 30 கிலோமீட்டர் தெரியும். 7 மணிக்கு புறப்பட்டா எத்தனை மணிக்கு போய் சேரலாம்னு காணலாமா இல்லையா? எஸ் சமன் யூடி. எஸ் சமன் யூடி. எஸ் 30 தெரியும், யூ 40ஓட புறப்படுது. அப்ப டைமை காணலாமா இல்லையா? அவ டைம் என்னத்துல வரும்? ஹவர்ல வரும். ஆகவே டி சமன் 30/40. ஆகவே 3/4 மணித்தியாலம். அவை எத்தனை நிமிஷம்? 45 நிமிஷம். 60 பெருக்குங்க. 3/4 தர 60. அவை ஒரு முறை 15, 45 நிமிடம். ஆகவே இவர் 7 மணிக்கு புறப்பட்டா 7:45 முப்பகல் 45 நிமிஷத்துக்கு புறப்பட முப்பகல் 7:45க்கு இவர் இங்க போய் சேர்ந்திருப்பார். ஆகவே இது டிரெக்டா நாம டைமை கண்டுட்டோம். எத்தனை மணிக்கு போய் சேர்ந்திருப்பாருன்னு டிரெக்டா கேட்டா நம்ம எஸ் சமன் யூடிய பாவிச்சு 7 மணிக்கு புறப்படுறா 7:45க்கு போய் சேர்ந்துட்டாருன்னு நாம சொல்லலாம். ஏன் எல்லாம் தந்துட்டாங்க. கேள்வி அது இல்லை. அடுத்த புகையிரதம் 50 கிலோமீட்டர் செய்யணும். இவரு போய் சேர்ந்து 5 நிமிடத்துக்கு பிறகு, அப்படித்தானே சொல்றாங்க. இவரு போய் சேர்ந்து 5 நிமிடத்துக்கு பிறகு இவரு போய் சேரணுமா? இவரு போய் சேர்ந்து 5 நிமிடத்துக்கு பிறகுண்டா இவர் 7:45 போய் சேர்ந்தாருண்டா இவரு 7:50க்கு போய் சேரணும்.
இவரு 7:50க்கு போய் சேரணும். அப்ப 7:50க்கு போய் சேரணும்டா இவர டைம் என்ன? இவர் மொத்தமா இவர் எத்தனை மணிக்கு இங்க ஸ்டார்ட் பண்ணிப்பார்? இப்ப இவர வச்சு இங்க எஸ் சமன் யூடி, அதாவது இந்த வைக்கு இது நாம எக்ஸ் என்ற புகையிரது பார்த்தோம். எக்ஸ் வையெல்லாம் நாம எடுத்தது. வை என்ற புகையிரதத்துக்கு நான் எஸ் சமன் யூடிய திருப்பி பாவிச்சேன்டா அங்க தூரம் மாற போறது இல்ல. இவர் எனக்கு தெரியா மொத்த நேரம் எடுத்த மொத்த நேரம் எவ்வளவு? இப்ப எடுத்த மொத்த நேரம் சாரி, இங்க யூ 50 தந்துட்டாங்க. ஆகவே இவருக்கு எடுத்த மொத்த நேரத்தை காணலாமா இல்லையா? காணலாம். அவை டி சமன் அதாவது 30/50 3/5 மணித்தியாலம். அதை நான் என்ன ஹவர் மினிட்ஸுக்கு மாத்துறேன். 3/5 தர 60 நிமிடம். ஆகவே ஒரு முறை 12×5 60, 12×3 36 நிமிடம். அப்ப இவரு இங்க ஆரம்பிச்சு இங்க போய் சேர்றதுக்கு 36 நிமிஷம் எடுக்கும். அப்ப 36 நிமிஷம்டா 7:50க்கு போய் சேரணும். 7:50க்கு போய் சேரணும்டா 36 நிமிஷம் எடுக்கும். அவ 7:50ல இருந்து 36 கழிச்சா சரியானே? 7:50ல இருந்து 36 கழிச்சா 4 ஒன்று கைத்து, ஆகவே 14. எத்தனைக்கு புறப்பட்டிருக்கணும்? அவரு 7:14க்கு புறப்பட்டிருக்கணும். இங்க 7:14க்கு புறப்பட்டிருக்கணும். இது விளங்கும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய திருப்பி இன்னொரு அது கொஞ்சம் முக்கியமான கேள்வி என்ற அடிப்படையில நான் திருப்பி ஒருக்கா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். திருப்பி ஒருக்கா விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு எழுதிக்கோங்க. இவ்வாறான கேள்விகள் வாரத்துக்கான சான்ஸ் கூட. ஒரு கேள்வி விளங்கியிருக்கும். நான் திருப்பி விளங்கப்படுத்துறேன்னா, கேள்வி விளங்கியிருக்கும். தூரம் 30 கிலோமீட்டர், 7 மணிக்கு ஒரு ட்ரெயின் ஆரம்பிக்குது, 40 கிலோமீட்டர் அவரோட போகுது. அவர் அங்க ஒரு டைமுக்கு போய் சேர்ந்திருப்பார். அவர் போய் சேர்ந்த டைமை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த எக்ஸ்டெண்ட் ரெயினுக்கு எஸ் சமன் யூடியை போட்டு நாம என்ன செய்யலாம்? எக்ஸ்டெண்ட் ரெயினுக்கு எஸ் சமன் யூடியை போட்டு நாம கண்டுபிடிக்கலாம் எத்தனை மணிக்கு போய் சேர்ந்திருக்காரு. எத்தனை மணிக்கு போய் சேர்ந்திருக்காரு நம்ம நேரத்துல கண்டுபிடிச்சோம். எஸ் என்பது 30 கிலோமீட்டர், யூ என்பது 40 கிலோமீட்டர் பெர் ஹவர், டி டி என்பது 3/4 மணித்தியாலம். என இது 60ஆல பெருக்கணும்னா நமக்கு மினிட்ஸ்ல விட வரும். ஆகவே 45 நிமிடம். ஆகவே இங்க இருந்து இங்க இந்த எக்ஸர் போறதுக்கு 45 நிமிஷம் எடுக்கும். அப்ப 7 மணிக்கு ஆரம்பிச்சாருண்டா 45 என்னதுக்கு முப்பகல் ஏஎம்க்கு போய் சேர்ந்திருப்பார். ஆகவே எக்ஸர விஷயம் முடிஞ்சு. இப்ப பை அடுத்த புகையிரதம் 50ஓட போகணும். கேள்வியில சொல்றாங்க இவர் போய் சேர்ந்து 5 நிமிடத்துக்கு பிறகு இவர் போய் சேர. அப்படின்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும்ன்றதான் கேள்வி. இவர் மொத்தமா பிரயாணம் செய்த நேரத்தை கண்டுபிடிச்சா நான் என்ன செய்யறேன்? இந்த 7:50 கண்டுபிடிச்சிட்டேன் தானே. 7:50 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த தரவு. ஏன் இவர் 5 கூட இருக்கணும், 5 நிமிஷம் கூட இருக்கணும். அதோட இவர விஷயம் முடிச்சு. இப்ப 7:50க்கு போய் சேரணும்டா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும்டா? இப்ப இங்க இவருக்கு தூரம் தெரியும், விஷயம் தெரியும். மொத்தமா பிரயாணம் செய்த டைமை காணலாமா இல்லையா? அது மொத்தமா பிரயாணம் செய்த டைம் வைக்கு எஸ் சமன் யூடி. அதே இது 30 கிலோமீட்டர் 50ஓட போறாரு தரட்டி. அவர் டி சமன் 3/5 வரும். இதை மினிட்ஸுக்கு மாத்தினா 60 நிமிடம். ஏன் மினிட்ஸுக்கு மாத்தினா எல்லாம் என்ன ஒரு அவருக்குள்ள இருக்கிறதால நான் மாத்தி மாத்தி செய்யறேன். ஒரு முறை 12×5 36 நிமிஷம். ஆகவே இவர் இங்க இருந்து இங்க போறதுக்கு, இங்க இருந்து இங்க போறதுக்கு இவருக்கு 36 நிமிஷம் எடுக்கும். அப்ப எத்தனை மணிக்கு புறப்பட்டு இருந்து அவர் 7:50க்கு போய் சேரலாம்? 50ல இருந்து 36 நிமிஷத்தை கழிச்சா சரியானே. 50ல இருந்து 36 கழிச்சா 7:14 நிமிஷம். அப்ப 7:14 ஏ. அப்ப 7:14 AM என்ன முற்பகல். 7:14க்கு அவர் என்ன செஞ்சிருக்கணும்? புறப்பட்டிருக்கணும். ஆக விட எத்தனாவது? முதலாவது விட என்ன நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்ப எக்ஸையும் பையையும் கண்டுபிடித்தா நம்ம கழிச்சதான் ஆன்சர் வருமே. எக்ஸும் பையும் காணணுமா? இல்ல எக்ஸ் தனியா பைய. ஆமா ஆமா. எக்ஸ் y என்பது எக்ஸ் ரெயினும் y ரெயினும் தனியே தான். நீங்க ரெண்டையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓ, தனியே கண்டுபிட்டு கழிச்சதான் ஆன்சர் வரும். ஆமா. ஓகே. வேற யாருக்கு என்ன டவுட் நிக்காதுல? திருப்பி ஒருக்கா வீடியோ பாருங்க, ரெக்கார்டு பார்த்துட்டு
உங்களுக்கு சந்தேகம்னா பர்சனலா கேளுங்க. கிளாஸ்ல கேட்டாலும் சரி, திருப்பி வீடியோ பார்த்துட்டு திருப்பி ஒரு 2 தரம் பார்க்கணும் உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்படி இல்லாட்டி திருப்பி எனக்கு பர்சனலா கேளுங்க. அப்ப வெளியேறுங்க. வீடியோ கட் ஆகுனா திருப்பி ஜாயின் ஆகுங்க. சரி, அப்ப வெளியிருப்பீங்க நினைக்க. அடுத்த கேள்வியை வாசிங்க. கொஞ்சம் பெரிய ஒரு கேள்வி. கேள்வியை வாசிச்சு விளங்குறதுலாம் இருக்கு. இவ்வாறான டைப் கேள்விகள்ல 2 தரம் வாசிங்க எக்ஸாம்ல. இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கலன்னா அடுத்த கேள்விக்கு போயிங்க. கடைசா இந்த கேள்வியை செய்யுங்க. ஏண்டா வார கேள்விகள்லயே உங்களுக்கு ஒரு கஷ்டமான கேள்வி இந்த வேக நேரம் சம்பந்தப்பட்ட கேள்விதான். மற்ற கேள்வியெல்லாம் இதோட ஈஸியா தான் இருக்கும். அது 2 மார்க்ஸுக்காண்டி நீங்க டைமை கூட செலவழிச்சிடாம 7 மாணவர்கள் நாம சென்னத்துக்குலாம் வரும். நாம இங்க படிக்கிறதுக்குள்ளதான் வரும். ஆனா எக்ஸாம் உள்ள ஒரு டென்ஷன் கொண்டிருக்கே. அதால சில நேரம் உங்களுக்கு என்ன செய்யலாம், பிரச்சனை ஆகலாம். அப்படி பிரச்சனை ஆகினால் நீங்க அடுத்த வேலைக்கு போய்க்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார் இந்த டைம் கொஸ்டின் எத்தனை சார் வார கொமனா? அது செல்ல தெரியா. 2025ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுக்கு முன்னுக்கு 3 கேள்வியும் வந்திருக்கு. சில இடத்துல 2 கேள்வியும் வந்திருக்கு. 1ல இருந்து 3 கேள்வி பார்க்கலாம். ஓகே சார். சரி, அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. 2017ஆம் ஆண்டு 35, 36வது கேள்வி. 2017ஆம் ஆண்டு நம்ம ஏரியாவும் செஞ்சிருக்கோம். 2017ஆம் ஆண்டு வேற கேள்விகள். இது 2017ஆம் ஆண்டு 35, 36வது கேள்வி. நேரத்தோட ஒரு கேள்வி. அப்ப இதுல 2017ஆம் ஆண்டு 3 கேள்வி இல்லை. அந்த கேள்வியை கொஞ்சம் ஆறுதலா வாசிங்க. சரி. அமலன், பவான், காசிம் ஆகியோர் நடைப்பயணத்தை மேற்கொண்டனர். அதாவது 3 பேரு நடக்க போறாங்க. அமலன் ஒரு கூடாரத்தை முதல் 3 கிலோமீட்டருக்கும், பவான் அதனை ஒரு குறித்த தூரத்திற்கும், காசிம் அதனை இறுதி 5 கிலோமீட்டரில் முகாம் இருக்கும் இடத்திற்கும் காவி சென்றனர். சரி, இப்ப இந்த கேள்வி நமக்கு மேஜல போனா தூரம் நாம பைத்த கரச தேட்டத்துல எழுதியாச்சு தானே. அத மாதிரி ஒரு கேள்விதான். ஆனா இங்க பைத்த கரசு இல்லை. எல்லாரும் நேரா நடக்கும். திசையில நடந்தா தான் என்ன பிரச்சனை, உங்களுக்கு பைத்த கரசு தேற்றம் வரும். நேரா நடந்தா அங்க கொஞ்சம் லாஜிக்கலான கேள்வியா தான் இருக்கு. எல்லா கேள்வியும் நம்மளோட தூரம் சொல்லி வரக்கொள்ள எல்லாம் நாம அந்த நம்ம கதி வரணும்னு இல்லை. எல்லாம் நம்மளோட இதுக்குள்ளாம் வரும். இந்த செக்ஷனுக்குள்ள நான் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அது தனியே தூரம் சம்பந்தப்பட்ட நீளத்தை கணிக்கிறேன் நான் போடல. அதை நான் இதுக்குள்ள எடுத்து போட்டிருக்கேன். ஆகவே குயிக்கா நம்ம கேள்வியை முடிச்சுட்டு போகணுன்றதுக்காண்டி போட்டேன். சரி, இப்ப பாருங்க, அமலன், பவன், காசி. இப்ப அமலன் நான் ஏண்டு வைக்கிறேன், பவனை பீண்டு வைக்கிறேன், காசிம சீண்டு வைக்கிறேன். இப்படி 3 பேரு என்ன செய்யறாங்கண்டா ஒரு கூடாரத்தை தூக்கிட்டு போறாங்க. அவங்க கேம்படிக்கிற இடத்துக்கு. அவங்க 3 பேரும் குறிப்பிட்ட தூரங்களுக்கு என்ன செய்யறாங்க, அந்த கூடாரத்தை தூக்கிட்டு போறாங்க. அதுல ஒரு கூடாரத்தை முதல் 3 கிலோமீட்டருக்கு பவனும், முதலாவது சொல்லி அமலன் ஒரு கூடாரத்தை முதல் 3 கிலோமீட்டருக்கு இவரு ஆரம்பிக்க போய் நான் இதை எடுக்கேன். இதுல இருந்து 3 கிலோமீட்டருக்கு என்ன செய்யறாருன்னா தூக்குறாரு. அதுக்கு பிறகு பவான் அதனை ஒரு குறித்த தூரத்திற்கு, பவான் எவ்வளவு தூரம் தூக்குவார்ன்னு செல்லல. அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் செல்றாங்க. ஆகவே நான் அந்த தூரத்தை நான் எவ்வளவுன்னு தெரியாதானே, நான் ஒரு எக்ஸ் தூரம் வச்சுக்கிறேன். நம்ம எப்பயும் தெரியாட்டி அதை நாம என்ன செய்வோம், எக்ஸ் எடுப்போம். இந்த கேள்விகள் கட்டாயம் படம் போடணுமா. நீங்க வாய்க்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு நீங்க விட எடுக்கவே மாட்டீங்க. கட்டாயம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கோடால கீரிக்கணும். கீராட்டி உங்களுக்கு கடைசி வரையும் என்ன செய்யாது, விட வராது.
சின்ன கேள்வியா இருந்தா எவ்வளவு வரலாம் செவன் யூடி டிரெக்ட் ஆகி செய்யறா நீங்க கணிச்சிருக்கலாம். அதுக்கும் நீங்க எழுதி பார்க்கறது நல்லம். ஏன்னா சில நேரம் அழகு மாற்றம் இருக்கும். இவ்வாறான கேள்விகளையே கட்டாயம் எழுதி பார்க்கணும். சரி, அடுத்தது காசிம் அதனை இறுதி 5 கிலோமீட்டருக்கு முகாம் உள்ள இடத்துக்கு அவ காசிம் கடைசி 5 கிலோமீட்டருக்கு என்ன செய்யறாரு தூக்குறாரு. காசிம் சொல்றவரு இவ்வளவு ஷோர்ட்டா போனோம். 5 கிலோமீட்டருக்கு தூக்குறாரு. ஆகவே இதான் அவங்களோட என்ன முகாம் இருக்கிற இடம். இவ்வளவுதான் அந்த முகாத்துக்கான மொத்த தூரம். இப்ப திருப்பி என்ன செய்ய போறாங்கண்டா, இப்ப இங்க இருந்து இங்க தூக்கிட்டு போனவங்க திருப்பி முடிஞ்சதுக்கு பிறகு இங்க இருந்து இங்க தூக்கிட்டு வர. ஆகவே அதே இதுல பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் திரும்பி வரும்போது அமலன் கூடாரத்தை, ஆகவே அமலன் கூடாரத்தை எத்தனை கிலோமீட்டருக்கு தூக்குறாருந்தா 4 கிலோமீட்டரே காவி செல்றாரு. ஆகவே இங்க இருந்து 4 கிலோமீட்டருக்கு தூக்குறாரு. ஆகவே 4 கிலோமீட்டர் இதோட சின்ன 1 கிலோமீட்டர் சின்னனா இருக்கும். ஆகவே அமலன் 4 கிலோமீட்டர் என்ன செய்யறாரு தூக்கிட்டு வரார். அடுத்தது அதனை ஒரு குறித்த தூரத்திற்கு காவி செல்லுமாறு காசிமிடம் கொடுத்து, இப்ப ரெண்டாவது அதாவது இவர் இருக்காரு, மூணாவது இருக்கிற காசிம் தானே, நம்ம ஏபிசி எடுத்தோம். அப்ப காசிம்ட்டு அடுத்தது கொடுக்காரு. அடுத்தது இதுக்கு பிறகு வரது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு காசிம்கிட்ட கொடுக்காரு. சரி, அது இருக்கட்டும். அதாவது இந்த காசிம்ட்டு செல்றவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தூரம் கொடுக்காரு. அது எனக்கு எவ்வளவு தூரம்னு தெரியும். அவ இந்த தூரத்தை தீர்மானிக்க போறேன். எனக்கு தெரியும் இவ்வளவுத்துல இருந்து இவ்வளவும் 1 கிலோமீட்டர். ஏன் இவ்வளவும் 5 கிலோமீட்டர் தானே, இவ்வளவும் 1 கிலோமீட்டர். சரி, இவரை காசின் தூக்குனத்தை நான் வையின்னு வச்சுக்கிறேன். இந்த வை இதுக்கு இங்கால வருமா அங்கால வருமான்னு 3வது தடவை தான் தீர்மானிக்க போகுது. சரி, அடுத்தது கடைசா பவன் 5 கிலோமீட்டர் தூக்குறாரு. அந்த பவன் என்று செல்றவர் இங்க இருந்து 5 கிலோமீட்டர். ஆக இவ்வளவு 3 கிலோமீட்டர். என்ன இவ்வளவு 3 கிலோமீட்டர், இவ்வளவும் தூக்குனா 3 கிலோமீட்டர் பவன். ஆகவே 5 கிலோமீட்டர்னா இவரோட கொஞ்சம் கூட தானே வேணும். ஆகவே பவன் தூக்கிட்டு வந்தது 5 கிலோமீட்டர். ஆகவே காசிம் எவ்வளவு தூக்கிருப்பாரு, இவ்வளவு தூக்கிருப்பாரு. ஆகவே இவ்வளவு நான் காசிம் தூக்குனதை வையின்னு வைக்கிறேன். ஆகவே பவன் எவ்வளவு தூக்குறாரு, 5 கிலோமீட்டர் தூக்குறாரு. இவ்வளவுதான் தரவு சாரா. அந்த தரவுல விளங்கியிருக்கணும். இந்த தரவு விளங்கினா அங்கே கேள்வி செய்யற விஷயம் இல்லை. அவர் தரவு விளங்கிட்டு இருந்தா 3 கிலோமீட்டர் இவரு போறாரு, இவரு சரியா இவரு 5 கிலோமீட்டர் போறாரு. திருப்பி அங்கிருந்து தூக்க போறாங்க. அங்கிருந்து தூக்கக்குள்ள இவரு 4 கிலோமீட்டர், இவரு 4 கிலோமீட்டர்னா 5க்குள்ள இதை பாத்துக்கணும். அந்த நீளங்கள் இருக்கிறக்குள்ள சரியா அந்த கொஞ்சம் முள்ளுக்கு நீளங்கள் இருக்கிறக்குள்ள கொஞ்சம் முள்ளுக்கு என்ன ஏன் 1 கிலோமீட்டர் குறைய. திருப்பி இவரு வைத்தூரம் செய்ய போறாரு. ஆனா இவரு பவன் 5 கிலோமீட்டர் கடைசா செலுத்திக்காங்க. ஆனா இவ்வளவு 3 கிலோமீட்டர். அப்ப 5ன்றது இவ்வளவுக்குள்ள வரும். ஆகவே இவ்வளவுக்கு வரும். ஆகவே இந்த படம் இவ்வாறுதான் அமையும். சரி, இப்ப பாருங்க. டைம் இதாயிட்டு பிள்ளைகள். அப்ப இடையில கட் ஆகும் வீடியோ. நான் என்ன செய்யறேன்டா கட் ஆக்கி திருப்பி ஆரம்பிக்க. நீங்க கட் ஆக்கிட்டு திருப்பி அதே லிங்க் ஜாயின் ஆனாங்க. சரியா? போட் ரயில்ல கொஞ்சம் இதுக்குள்ள வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் இது. சரி, இப்ப பார்ப்போம். கேள்விய பாருங்க. பவனும் காசிமும் கூடாரத்தை காவிக்கின்ற தூரங்களுக்கிடையே உள்ள கிலோமீட்டர் வித்தியாசம். பவனும் காசிமும் கூடாரங்களை காவிக்கின்ற பவன் காசிம் கூடாரத்தை காவிக்கின்ற தூரங்களுக்கிடையே உள்ள கிலோமீட்டர் வித்தியாசம். இப்ப கேள்வி, இவங்க 2 பேரும் கூடாரத்தை காவிக்கின்றிருக்காங்க. இவங்களுக்கு இடையே உள்ள கிலோமீட்டர் வித்தியாசம். இப்ப பாருங்க, நான் இங்க ஒரு சமன்பாடு தான் எடுக்கிறேன். என்ன சமன்பாடு? இவரும் பவனும் காசிமும் கூடாரத்தை காவிக்கின்ற கிலோமீட்டருக்கு இடையிலான வித்தியாசம் சொல்றது. பவன் எவ்வளவு தூரம் செல்லிருப்பாரு? பவன் நான் இங்க எழுதுறேன். இந்த பவன் என்று சொல்றவர் எவ்வளவு தூரம் காவிக்கின்றிருப்பாருண்டா எக்ஸ் பிளஸ் 5. இதான் பவன் காவிக்கின்ற தூரம். காசிம் காவிக்கின்ற தூரம், எனக்கு காசிம் காவிக்கின்ற தூரம் இங்க 5, இங்கால பை. அப்ப அவரும் y பிளஸ் 5 தான். என்ன அவரும் y பிளஸ் 5 தான். அவை 2 பேரும் காவிக்கின்ற தூரங்களுக்கு இடையிலான வித்தியாசம் இது ரெண்டையும் கழிக்கிறதுக்கு சமம். அதாவது எக்ஸ் பிளஸ் 5ல இருந்து y பிளஸ் 5 கழிக்கிறதுக்கு சமம். ஆகவே எக்ஸ்
அஞ்சு மைனஸ் இங்கால -y. அப்ப x -y இந்த +5 -5 பெய்திடும் பூஜ்ஜியமாய் எக்ஸ் பிளஸ் இந்த பிரிட்ஜிங் என்றா எப்படி வரப்போகுது எக்ஸ் பிளஸ் 5 -y -5 நேரம் வரப்போகுது. அப்ப 5ல இருந்து 5 கழிவட்டா பூஜ்ஜியம் எக்ஸ் -y வரும். ஆகவே ஆகவே இதுக்கிடையில நம்ம எக்ஸுக்கு எக்ஸ் -y கண்டோம்டா எனக்கு மொத்தம், அதாவது இதுல வித்தியாசம் இந்த கேள்விக்கு விட வந்து இப்ப எக்ஸ் -y காண்றதுக்கான இங்கே ஒரே ஒரு எனக்கு தெரியும் 3ஐயும் எக்ஸையும் 5ஐயும் கூட்டுறது 4ஐயும் வையையும் 5ஐயும் கூட்டுறதும் சமன். ஏன் இவ்வளவு தூரமும் அங்கிருந்து வந்த தூரமும் சமன் தானே. ஆகவே நான் சொல்றேன் ஏயிலிருந்து அங்க, அதாவது இங்க இருந்து அங்க போன தூரம் 3ஐயும் எக்ஸையும் 5ஐயும் கூட்டுறது அங்கிருந்து வரப்போல 4ஐயும் வையையும் 5ஐயும் கூட்டுறதுக்கு சமம். 4ஐயும் வையையும் 5ஐயும் கூட்டுறதுக்கு சமம். அப்ப இதுல இருந்து பாருங்க 3 5 8. அப்ப எக்ஸ் பிளஸ் 8 y பிளஸ் 9. வைய நான் இங்கால கொண்டாறேன். அப்ப இங்க கொண்டாடா எக்ஸ் -y 8 அங்கால கொண்டு வந்தா 1. எக்ஸ் -y இந்த வித்தியாசம் 1 கிலோமீட்டர். அதுக்கு தான் இவ்வளவு தரவும் தந்திருக்கான். ஆகவே இதை இப்படி யோசிக்க தெரிஞ்சிருக்க. அவை முதலாவது என்ன யோசிப்போம், இவருக்கு இடையிலான வித்தியாசம் நான் எக்ஸ் y என்று போட்டுட்டேன். அப்படி போடாட்டி இன்னும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாயிரும். அவை போட்டுட்டேன், அது முதலாவது இஷ்டம். அவ போட்டு அதுக்கு இடையிலான வித்தியாசம் எக்ஸ் -y. இப்ப இங்க எக்ஸ் பெருசா y பெருசான்னு பாக்குறதுக்கு நம்ம இங்க டிரெக்டா பாத்துடலாம். எது சின்னனா இருக்குன்னு பார்த்து இது ஒன்று இங்க வரக்குள்ள இவ்வளவு மெத்தின 2 அவை அப்படி பார்த்துடலாம். ஆகவே இன்னொன்று எக்ஸ் -y நீங்க டிரெக்டாவும் காணலாம். அதை விட இது இலகுவானது. இப்படி இது செஞ்சா உங்களுக்கு விளங்கும். இன்னொரு ஷார்ட் மெத்தட் இருக்கு, அந்த ஷார்ட் மெத்தடையும் சொல்றேன். ஆனா இதான் இதுக்கான அடிப்படையான முதல். சரியா? சரி, இப்ப ஷார்ட் மெத்தட பாருங்க. உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து இந்த படம் போடாட்டி எதுவும் சாத்தியம் இல்லையா. இங்க இருந்து இவ்வளவு தூரம் 2 கிலோமீட்டர், இங்க இருந்து இவ்வளவு தூரம் 1 கிலோமீட்டர். ஆகவே ஆகவே இவ்வளவும் 2 கிலோமீட்டர், இவ்வளவும் 2 கிலோமீட்டர், இவ்வளவும் 1 கிலோமீட்டர். அப்ப எக்ஸ் என்று செல்றவர வித்தியாசம் இந்த 2 - 1 இருக்கும். ஏன் சொல்றேன், இவரை, அதாவது இவரை இந்த இந்த 2 இங்க கொண்டாருனே, இந்த இவ்வளவுதான் 2, அதாவது இங்க இருந்து சரியா வரும். சரி, நான் இவ்வளவும் 2, இவ்வளவும் 2 கிலோமீட்டர், இவ்வளவும் தானே 1. அவை இவர் 1 கிலோமீட்டரால நகர்த்தினோம்னா ஃபிட் ஆயிடும். ஆகவே இல்ல 1 கிலோமீட்டரால நான் இங்க நகர்த்தினேன்டா என்ன நடக்கும்? இப்ப இதை நல்லா பாருங்க. இந்த படத்துல விளங்கிட்டீங்கன்னா சரி, இல்லாட்டி இப்படி யூஸ் பண்ணுங்க, இது மிச்சம் லேசு. இந்த இல்லாட்டி இந்த படத்தை வச்சு நீங்க விளங்குறா இவ்வளவும் 2 கிலோமீட்டர். ஏன் இவ்வளவும் 5 கிலோமீட்டர், இவ்வளவு 3 கிலோமீட்டர், இவ்வளவும் 2 கிலோமீட்டர், இவ்வளவும் 1 கிலோமீட்டர். ஏன் இவ்வளவும் 5 கிலோமீட்டர், இவ்வளவு 4 கிலோமீட்டர், இவ்வளவு 1 கிலோமீட்டர். சரி, இவரை நான் கொஞ்சம் 1 கிலோமீட்டரால தள்ளுறேன். தள்ளினேன்டா வை எங்க வரும்? இப்படி வரும். வை இங்க வரும், இங்க வை வரும். அப்ப வை இங்க நேருக்கு எக்ஸுக்கு நேருக்கு வந்து, அப்ப வை எவ்வளவு தலை தள்ளி இருக்கு? 1 கிலோமீட்டரால தள்ளி இருக்கு. அப்ப இதுல இருந்து எவ்வளவு தலை தள்ளி இருக்கு? 1 கிலோமீட்டரால தள்ளி இருக்கு. அப்ப பேலன்ஸ் ஆகிறது தான் இந்த வித்தியாசம். ஆகவே 1 கிலோமீட்டர் 2 விட எடுக்கலாம். அப்படி இதாட்டி இங்க இப்படி செய்து எடுத்தீங்கன்னா சரி. சரி, அப்ப முதலாவது இதை நம்ம அதுல 2வது கேள்விக்கு போவோம். முதலாவது இது அப்படியே படத்தை கீறி, படம் இல்லாட்டி இந்த கேள்விக்கு விட எடுக்கலாம். இந்த படத்தை அழகா கீறி விட எடுத்து இதுல யாரும் வேக நேரம் ஆரம்பிக்கிற முதல் கிளாஸ்ல இருந்து இல்லாதாக்கள் அதுக்கு முதல் இருக்கிற எல்லா வீடியோவும் பாத்துக்கங்க. அது இல்லாம இதுக்கு அப்புறம் நான் அதுல தொட்டுத்தான் நீங்க படிப்பீங்க. ஆகவே இங்க விளங்காது உங்களுக்கு.
ஆக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மிக முக்கியமான கேள்வி. இவ்வாறான கேள்விகள் வந்தா நீங்க கட்டாயம் நல்லா யோசிக்க வேண்டிய கேள்வி. ஏன்னா 2 கேள்வியே 4 மார்க்ஸ். சரி, அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எழுதிக்கொள்ளே அடுத்த கேள்வியை பாருங்க. அமலன், பவான், காசிம் ஆகியோர் கூடாரத்தை காவிச் சென்ற தூரங்களை முறையே ஏ, பி, சி ஆகியன குறிக்கலாம். அதாவது காவிக்கின்ற தூரம்னா இவர் ஏண்டா இதையும் இவர் காவிக்கின்ற 7 கிலோமீட்டர் ரெண்டையும் கூட்டுறது. அப்ப நான் முதலாவது என்னுடைய நான் விளங்கும் நினைக்கிறேன். எழுதுறேன். இப்ப முதலாவது இந்த அமலன் காவிக்கின்ற தூரம், அமலன் காவிக்கின்ற தூரம் 3 அங்கால 4 7 கிலோமீட்டர். அவர்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது பவான் காவிக்கின்ற தூரம், இந்த பவான் காவிக்கின்ற தூரம் எக்ஸ் இங்க வரக்கொள்ள பவான் 5 எக்ஸ் பிளஸ் 5, அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது சி, அதாவது காசிம் காவிக்கின்ற தூரம், காசிம் காவிக்கின்ற தூரம் இங்க y அங்கால 5 ஆகிய y பிளஸ் 5. சரி, இப்ப இவ்வளவு தூரத்துக்கு இடையிலான ஒரு தொடர்பை கேட்காங்க. இப்ப நான் சொல்லலாம், எனக்கு இந்த எக்ஸ் வைட பெருமானம் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த எக்ஸ் என்பது வையோட பெருசு. ஏன் எக்ஸ் மைனஸ் வைன்றது 1 கிலோமீட்டர். ஆகவே எக்ஸ் என்பது வையோட கட்டாயம் பெருசா இருக்கணும். பெருசா இருந்தா தானே ஒன்று வரும் கழித்தல் பெருமானம். அவை எக்ஸ் என்பது வையோட பெருசுண்டா இங்க 5 தானே கூட்டுப்படுது. அவை உதாரணமா எக்ஸ் என்பது ஒரு 4 என்று வச்சுக்கோமே, இவரு 3 தான் இருக்கணும். அவை 3 பிளஸ் 5 8, 4 பிளஸ் 5 9. ஆகவே இந்த பி என்பது எப்போதும் சியோட பெருசா இருக்கு. இந்த தொடர்பு மட்டும்தான் இதுல இருந்து எடுக்கலாம். வேற எந்த தொடர்பும் எடுக்கலாம். ஏன் இன்னைக்கு எக்ஸ்ல வைட பெருமானம் தெரியா, இது 2க்கு கூட இருந்தா 7ஓட கூடிடும். ஆகவே ஏக்கு இவங்க சமன் அரிக்கலாம், சியோட ஏ சின்னன் அரிக்கலாம், பியோட சின்னன் அரிக்கலாம், எதுவும். ஆனா இந்த தொடர்பு மட்டும்தான் நான் இதுல இருந்து என்ன செய்யலாம், எடுக்கலாம். அதாவது பி என்ற தூரம் சி என்ற தூரத்தோட பெருசு. ஏன்னா எக்ஸ் மைனஸ் வைன்றது 1. ஆகவே எக்ஸ் என்பது வையோட பெருசு, ஆகவே சி என்பது பியோட பெருசு என்று தொடர்பு எடுக்கலாம். இப்படி தொடர்பு எடுத்தா இப்ப கேள்வி எது கட்டாயம் பிழையாக இருக்கு. பிழையாக இருக்கிறது பி எது சியோட சின்னன் என்று கூற்று வந்திருந்தா அந்த கூற்று பிழை, மற்றதெல்லாம் சரி. முதலாவது பாருங்க, ஏ பெருசு பி பெருசு சி. ஆகவே இந்த தொடர்பு தான் வந்திருக்கு. இருக்கலாம், முதலாவது இருக்கலாம், இல்லாமையும் விடலாம். ஆனா இது பெருசா இருக்கு, ஆகவே ஓகே. ஏ என்பது இதோட பெருசா இருக்கலாம், பெருசா எல்லாமே விடலாம். ரெண்டாவது பாருங்க, ஏ என்பது பியோட சின்னன், அதாவது பியோட சின்னனா இருக்கலாம். அடுத்தது ஆனா பி என்பது சியோட பெருசு, அது சரி. அடுத்ததை பாருங்க, ஏ பெருசு பி, அது ஓகே. ஆனா பி சின்னன் சி, இந்த தொடர்பு வந்திருக்கு. ஆகவே அது பிள்ளை. ஆகவே நான் சொல்வேன் 3வது ஆன்சர் பிள்ளை. 4வதையும் பார்த்துக்கோமே. 4வது ஆன்சர்ல ஏ சமன் பி, பி பெருசு சி. 5வது ஆன்சர்ல ஏ சமன் சி, சி சின்னன் பி, சி சின்னன் பி தானே, அதே தானே மாறி போட்டிருக்காங்க. ஆகவே பிழை என்ன, 3வது ஆன்சர். இப்படி வந்தா பிழை. ஆகவே இதை நம்ம ஒரு தர்க்கமா தான் எடுக்கணும். இது ஒரு தர்க்க ரீதியான கேள்விதான். ஆகவே இங்க தூரத்தோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் இது ஒரு தர்க்க ரீதியான கேள்விதான். அதாவது இவ்வாறான கேள்விகள் பிள்ளைகள் உங்களுக்கு இதுக்கு பிறகு நீங்க இந்த படிக்கீங்க, இந்த படிக்கிறதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறைக்கு போய் அவை எல்லாத்தையும் சில நேரம் இந்த இதுல டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த தர்க்கம், அதாவது லொஜிக்கல் ரீதியான கேள்வி. நான் வேக நேரத்தை தாண்டி இந்த கேள்வியை நாம தர்க்க ரீதியான கேள்வின்னு சொல்லுவோம். இவ்வாறான கேள்விகள் உங்களுக்கு எதுக்கு வரும்டா, சிலர் நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. 3 பாஸ் இருந்தா நீங்க லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி டிரெக்டா லோ காலேஜுக்கு என்ன செய்யலாம், என்ட்ரன்ஸ் ஆகலாம். அவ்வாறான கேள்விகளுக்கு இவ்வாறான தர்க்கம், இது இருந்தா இப்படி இது இருந்தா இப்படின்னு இந்த தர்க்க ரீதியானது அங்க உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பேப்பரை எல்லாம் ஐக்யூ பேப்பர். இப்ப லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு வார அம்பட்டு ஐக்யூ பேப்பர் தான். அவை அப்படி எழுத இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இவ்வாறான கேள்விகள் அங்க வரும், இங்கேயும் வரும், அங்கேயும் வரும். அவை இவ்வாறான கேள்விகள் நிறைய அங்க பார்ப்பீங்க. எல்லாத்தையும் போட்டுத்தான் இங்க என்ன செய்வாங்க. ஆக இது தர்க்க ரீதியான கேள்விதான். தூரம் சம்பந்தப்பட்டு வரதால இதுக்குள்ள போட்டேன். இல்ல வேகமும் சம்பந்தப்படல, நேரமும் சம்பந்தப்படல. சரி, அப்ப இது அப்படியே எழுதி எடுத்தீங்க. ஆக இதுல அதுல 35ஆம் கேள்விக்குரிய விட இது.
இது 36ஆம் கேள்வி. ஓகே. இந்த கேள்வி செய்யறதுக்கு நல்ல டைம் எடுக்குது நமக்கு. மேக்சிமம் இன்றைக்கு இந்த பேப்பரை முடிக்க பார்ப்போம். இந்த நம்ம அடுத்ததுல நான் இன்னொரு அடுத்த டியூட் போட்டுட்டேன் தானே. அடுத்தது வயது தொடர்பான வினாக்கள். வயது தொடர்பான வினாக்கள் கொஞ்சம் வயது தொடர்பான வினாக்கள் இனி செய்ய போறது இலகுதான். தர்க்கம் ரீதியான கேள்விகள் கொஞ்சம் ஹார்டான கேள்விகள் வேகத்துக்குள்ளேயே வந்துட்டு இனி செய்ய போற வினாக்கள் மெட் சம்பந்தப்பட்ட வினாக்கள் தான். ஆனா கொஞ்சம் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சரி, அப்ப எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி 2018ஆம் ஆண்டு 26வது கேள்வி. நான் போன டியூட்ல போட்டேன்னு சரி. இது நான் நினைக்கிறேன் போன டியூட்ல இருந்த கேள்வின்னு நினைக்கிறேன். 2018 26வது கேள்வி தானே. நான் சொல்லல போன டியூட்ல செஞ்சியா நாம நினைப்பு பிரச்சனை நாம திருப்பி செஞ்சுட்டு போவோம். சரி, நீங்க செய்யறத இதையும் மறந்துடாம நல்லா கொஞ்சம் நினைப்பு வச்சுக்கீங்க. என்ன உங்களுக்கு திருப்பி படிக்கிறது திருப்பி கால அவகாசம் இருக்குமோ தெரியல. ஏன்னா 3 பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஆகவே நீங்க அதை படிச்சுட்டு அடுத்தது இந்த எக்ஸாம் வந்துடும். இதுக்கு நீங்க பெரிய இப்ப நம்மள ரெக்கார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது நாம ஒரு 20 கிளாஸ் எடுப்போம்னு சொன்னாலும் ஒரு 40 ஹவருக்கு குறையாம வந்துடும். 40 ஹவர் 42 ஹவர் அப்படி வந்துடும். அந்த அவ்வளோத்தையும் நீங்க ஒரு நாளைக்குள்ள இருந்து பார்க்கறதெல்லாம் சாத்தியம் இல்லை. இங்க தேவையானது அப்படியே ஷோர்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து நோட்ஸ் எடுத்து ஷோர்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு நாளைக்கு முதல் நீங்க என்ன செய்வீங்க, படிப்பீங்கடா. எல்லாரும் எக்ஸாம் போறதுக்கு ஒரு நாளைக்கு முதல் தான் படிப்பீங்க இந்த பாடங்கள். இப்ப விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப விளங்கினா தான் உங்களுக்கு அங்கால பூரணமாக விளங்கும். இல்லாட்டி உங்களுக்கு டைம் இருக்காது. சரி, 2018 26 இந்த கேள்வி நான் ஏர்லியா செய்ய நினைச்சேன். பரவாயில்ல, நான் திருப்பி ஒருக்கா சேஞ்ச். 2018 26வது கேள்வி. 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் கதியில் செல்லும் ஓர் புகையிரதம் 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுரங்கப்பாதையில் செல்கிறது. ஆகவே இந்த சுரங்கப்பாதை ரீதியான கேள்விகள் வரக்கொள்ள ஒரு புகையிரதம் எவ்வளவு 200 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு புகையிரதம். புகையிரதத்தின் நீளம் 250 மீட்டர். கடற்கு 500 மீட்டர். ஆகவே 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுது. இதை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதுதான். அது உங்களுக்கு தெரியும். இதுக்கு டிரெக்டான சமன்பாடு நமக்கு தெரியும். எஸ் யூடி தான் பாவிப்போம். இங்க எஸ் யூடி பாவிக்க போல இந்த ரெண்டு கூட்டுத்தொகை தான் எஸ், அதாவது தூரம் 250 பிளஸ் 500 சமன் யூ என்பது 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆகவே 30 கிலோமீட்டர் பெர் ஹவரை நமக்கு என்னத்துக்கு மாத்தணும், மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தணும். மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தணும் 5 18 பெருக்கணும். இங்க டைம் வந்துடும். டைம் எல்லாம் நிமிடத்துல இருக்கு. சரி, பிரச்சனை இல்லை. ஆகவே இங்க 750 சமன் 30 தர 5 3 15 150. அப்ப அதை நான் அப்படியே போட்டுக்கிறேன். 150 150 18 தர டி. இப்ப 750 150 750 ஒரு முறை எத்தனை
அதாவது 150ஆல பிரிச்சா டிரெக்டா பிரிக்க 5 முறை 75 5 முறை தானே. அவை டி சமன் 5 × 18 செகண்ட். நமக்கு விட நிமிடத்துல இருக்கு. அது விட நிமிடத்துல இருக்கிறதுக்காண்டி நான் இதை திருப்பி பெருக்கிட்டு பிரிக்க தேவை. 5 × 18 இத நிமிடத்துக்கு மாத்திரம்தான் 60ஆல பிரிக்கணும் என்ன. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முறை 5ஆல சுருக்குனா 12 முறை, திருப்பி 6ஆல சுருக்குனா 2 முறை, 6ஆல சுருக்குனா 3 முறை. ஆக நமக்கு வரப்போகுது 3 × 2 நிமிடம், அதாவது 1.5 நிமிடம். ஆக விடத்தினாவது 2வது விட. இப்ப நான் இன்னைக்கு இந்த கேள்வி செய்யல, நம்ம இது மாதிரி வேற இன்னொரு பாஸ் பேப்பர் கேள்வி தான் செய்தேன் நினைக்கிறேன். ஓகே. ஆகவே 2018ஆம் ஆண்டு 26வது கேள்வி வளமையான கேள்வி, வேற ஒன்றும் இல்லை. எப்பயும் நான் இவ்வாறான கேள்வி வந்தா நான் சொல்லியிருக்கேன், நீளத்தை மொத்தமா கூட்டி எடுக்கணும், இங்க மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்த மறந்துடப்படலாம், வளமையா செய்யற மாதிரி செய்யணும். இப்ப கேள்வி என்னத்துல மினிட்ஸ்ல மினிட்ஸுக்கு மாத்தி கொடுக்கணும், செகண்ட்ல கேட்டா டிரெக்டா கொடுக்கலாம், ஹவருக்கு கேட்டா ஹவருக்கு மாத்தி கொடுக்கணும். குயிக்காலி எடுத்து அடுத்தது 2018 28வது கேள்வி. பதினெட்டு 28வது 2018ஆம் ஆண்டு 28வது கேள்வி. இது வலிமையான நம்ம கேள்வி. ஏ கமா பி எனும் இரு புகையிரதங்கள் ஒரு புகையிரத நிலையம் எக்ஸிலிருந்து ஒரே நேரத்தில் பயணத்தை ஆரம்பித்து, அதாவது ஒரு புகையிரத நிலையம் எக்ஸ் என்று சாராங்க, இங்க இருந்து ஒரே நேரத்துல பயணத்தை ஆரம்பித்து. 2 புகையிரதங்கள் ஏ கமா பி, சரியா? சரி. அப்ப ஆரம்பித்து ஒரே திசையில் சமாந்தர புகையிரத பாதைகள் எக்ஸிலிருந்து 75 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் புகையிரத நிலையம், இது 75 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புகையிரத நிலையம் வையை ஒரே நேரத்தில் அடையுமாறு சொல்லுது. வையை ஒரே நேரத்தில் அடையுமாறு சொல்லுது. சரி. ஏ ஆனது பியிலும் பார்க்க 50% விரைவானது. இப்ப இந்த 50% விரைவானதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது சதவீதம், இங்க சதவீதம் நம்ம இன்னொரு செக்ஷன் தனியா செய்வோம். சதவீதம் வரக்குள்ள பிள்ளைகள் நீங்க என்ன செய்யண்டா, ஏ ஆனது பியிலும் 50%, அப்படித்தானே செய்யும். ஏ ஆனது பியிலும் பார்க்க 50% விரைவானது. இப்ப 50% அரைப்பங்கு கூட அப்படின்னா இவரிட முழு பங்கும் பிளஸ் இவரை விட அரைப்பங்கு. உதாரணமா இவர் 50 கிலோமீட்டர் வச்சுக்குவோமே, சும்மா உதாரணத்துக்கு, இதை விட 50% கூட அப்படின்னா 150 வீதத்துல இவர் போறார். இவர் அரைப்பங்குண்டா இவர் 50% அரைப்பங்கு தானே. இவர் 50% எவ்வளவு? 25. இவரு கூட அப்படின்னா மொத்தம் எவ்வளவு? இவர் 75ல போயிருப்பார். இதைத்தான் சொல்றான். ஆகவே இவ்வாறான விகித கணக்குகள் வரக்கூட நாம என்ன செய்வோம்னா, எதை செல்றாங்களோ அவரை 100 எடுப்போம். 100ன் மடங்காக எடுக்கிறது உங்களுக்கு கேள்வியை செய்யறதுக்கு, நீங்க ஓஎல்லையும் செய்திருப்பீங்க, அவ இதை 100x எடுக்கும். கேள்வி இவர வேகத்தை 100x, 100 கிலோமீட்டர் சொல்லிடாரு, 100x. அப்ப இந்த எக்ஸ கண்டோம்னா நமக்கு மொத்தம் 100x வந்துடும். இவரை விட இவர் 50% கூடண்டா இவரு 150x. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் 50% காணலாமா இல்லையா? இவர் 50% எப்படி காணுவீங்க? 100x 50%, 100 ஒரு பெருமானத்துல வீதத்தை காண்டனா 100க்கு 50. ஆகவே இது 50% எத்தனை? 50x.
ஆகவே இந்த 50x கூட்டு, அதாவது 50x கூட 50 வீதம் 50x கூட, ஆகவே 150x. சரி, இது உங்களுக்கு ஏன் 100 எடுத்து ஏன் 50 எடுத்து விளங்காதாக்கள் நான் டிரெக்டா வளமையா எடுக்கிற மாதிரி இருக்கும். வளமையா எடுக்கிற யூபின்னு எடுக்கும். இப்ப இவரை யூன்னு சொல்றேன், இவரை யூன்னு சொல்றேன். இவரை விட இவர் 50 வீதம் கூட, அவை எனக்கு இந்த வி யூ சார்பில் எழுதணும். இவரை விட இவர் 50 வீதத்தால் கூட, அதாவது யூ பிளஸ் இந்த யூட 50 வீதம். யூட 50 வீதம் எவ்வளவு? 100க்கு 50. இப்ப விளங்கிருக்கும். 100x எடுத்தா கணக்கு ஈஸிக்காலி தான் எடுக்கிறேன். அப்படி பிரச்சனை இல்லை, சிலருக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆகவே நான் இப்படி எடுக்கிறேன். அதாவது இவர வேகத்தை விட 50 வீதம் கூட. 50 வீதம் தானே 100க்கு 50, 100ஆல பிரிச்சு 50ஆல பிரிப்போம் வீதம் காணக்குள்ள. ஆக இங்க பாத்தீங்கன்னா ஒரு முறை 2 முறை யூ பிளஸ் யூ பை 2, அதாவது 1/2 யூ. 1/2 யூ தானே, 2 பொதுவா எடுத்தோம்னா 3u பை 2. வி என்பது 3u பை 2. இவரு 3u/2 புறப்படுறாரு, இவரு யூவோட புறப்படுறாரு. அவ்வளவுதான். இவரோட வேகங்கள் யூ சார்பில் நாம கண்டுட்டோம். கேள்விகள் இப்படிதான் இருக்கும். சரி, இப்ப பாருங்க, வி நிப்பாட்டாமல் மொத்தமாக 25, சாரி, வி நிப்பாட்டாமல் செல்லும் அதே வேலை. ஆகவே வி நிற்கலையாம். ஏ என்ன செய்யறாருண்டா, வி நிற்பாட்டாமல் செல்லும் அதே வேலை ஏ ஆனது எக்ஸிக்கும் வைக்கும் இடையே உள்ள புகையிரத நிலையத்தில் நிற்பதற்கு 25 நிமிடம் எடுத்தது. அதாவது பி மொத்தமா பயணிக்க நேரம் டி என்றா, இவரு 25 நிமிஷம் ஒரு ஸ்டேஷன்ல ஸ்லோ ஆறாரு. ஏன்னா இவர் ஸ்பீடா போறாரு, ஒரே டைமுக்கு போய் சேரணும். ஒரே டைமுக்கு போய் சேரணும், ஸ்பீடா போறவருன்னா இடையில எங்க நாள் நிப்பாட்டினா தானே ஒரே டைமுக்கு போய் சேரலாம். ஆகவே இவரு 25 நிமிஷம் லேட் ஆகிறாரு. ஒரு என்ன ஒரு சரி. ஆகவே இவர் சென்ற நேரம் டி என்றா, இவர் 25 நிமிஷம் மொத்தமா சென்ற, அதாவது மொத்தமா பயணிச்சது 25 நிமிஷம் குறை. இப்ப கேள்வி என்ன, பியின் கதி, அதாவது யூ தான் கேள்வி. இந்த கேள்வியை வாசிக்கிறது எடுக்கிறதுக்கு நான் விளங்கி எடுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் போகும். என்ன, அதாவது யூவை விட இந்த கதி 50 வீதம் கூட, அதை எப்படி எடுத்தேன்னு நான் சொல்லி. 2வது தரவு, இப்ப இவங்க 2 பேரும் ஒரே டைமுக்கு போய் சேரணும். ஆனா இவர் வேகமா போறாரு. இவருக்கு எடுக்கிற நேரம் இவருக்கு எடுக்கிற நேரத்தோட குறையும். ஆகவே அந்த நேரம் குறையென்று செல்றதுக்கு தான், மொத்தமா பயணிச்ச நேரம் குறையத்தானே, அது குறையென்று செல்றதுக்கு தான் அந்த 25 தாராம். 25 நிமிஷம் ஒரு இடத்த நிக்காரு சும்மா. அது மொத்தமா பயணிச்ச நேரம் சமனா வரும். ஏன் 25 நிமிஷம் ஓய்வே. 25 நிமிஷம் ஓய்வுண்டா, உதாரணமா நான் சொல்றேனே, மணிக்கு புறப்படுறா, உதாரணத்துக்கு 2 மணிக்கு புறப்படுறா, போய் சேரணும் 10 மணிக்கு, 2 ஹவர்ல போய் சேரணும், 3 ஹவர்ல போய் சேரணும். 7 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் என்ன, 75 கிலோமீட்டர். சரி, இப்ப 75 கிலோமீட்டர். ஆகவே 10 மணிக்கு, இல்லாட்டி நாம சொல்லலாம் ஒரு 8 மணிக்கு போய் சேரணும். 1 மணி நேரத்துல போய் சேரணும், 8 மணிக்கு போய் சேரணும். ஆனா இவர கதி கூட. அப்ப இவர கதி கூறண்டா இவர் நேரத்துல போய் சேர்ந்துருவார். ஆகவே இவர் என்ன செய்யறாரு, ஒரு ஸ்டாப் ஆயிட்டான், சரி அந்த டைமுக்கு போய் சேர்றாரு. அது மொத்தமா 2 வர டைமையும் பாத்தீங்கன்னா, இவர் இயங்குற நேரம் அந்த ஸ்டாப் ஆன நேரத்தை என்ன செய்யணும், கழிக்கணும். அது சாதாரணமாக இவர் டி 25 போனா இவர் டி போயிருப்பார். இனி நாம S7UT ரெண்டுக்கும் பாவிச்சாச்சு. அதாவது இந்த ஏ என்று சொல்றதுக்கு S7UT பாவிச்சேன் என்றால், இந்த டியூட்ல போட்ட கேள்விகள் நான் எளியா சொன்ன மாதிரி, நான் முதலாவது டியூட்ல வந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை விட கொஞ்சம் கடினமான கேள்விகள் தான். அதுக்காண்டி தான் நான் 2ஆ பிரிச்சேன். எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போய் பூத்தாம நான் 2ஆ பிரிச்சு அதை தியரியோட படிப்பிச்சு போட்டு என்னத்துல படிப்பிக்கேன், தனியா படிப்பிக்கேன். ஏனென்றால் இது கொஞ்சம் யோசிக்கிற கேள்வி, வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் S7UT தான், ஆனா கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வி. அப்ப S7UT போட்டேன்டா இது S75 தெரியும். U 3U/2, 3U/2. டைம் என்ன, T மைனஸ் 25. நான் 25 நிமிடம் போடையில, என்ன 5 கிலோமீட்டர் per hour யூ எடுக்க, என்ன 75 கிலோமீட்டர், அவ 7 கிலோமீட்டர் per hour வச்சுக்கிறேன். அவ 25 நிமிஷத்தை நம்ம என்னத்துக்கு மாத்தணும், அவருக்கு மாத்தணும். அவருக்கு மாத்திரண்டா 1 இஞ்சில் 60ஆல பெருக்கு.
அது ஒன்றிங்கில் 60ஆல பெருக்குனீங்க அஞ்சால சுருக்குனீங்க 5 12 5 60 அவை 5 12 அவை இதானாம 5 12 வந்து 5 போட ஆகவே இது முதலாவது சமன்பாடு. இரண்டாவது சமன்பாடு நாம இந்த பிக்கு எடுக்கிறோம். இரண்டாவது சமன்பாடு இந்த பிக்கு எடுக்கிறது. அதே 75 சமன் என் தூரம் மாறாது. அவரோட வேகம் u, அவர் எடுத்த நேரம் நாம t அடுத்து. அவை இந்த ரெண்டு சமன்பாட்டையும் சமப்படுத்தினீங்கன்னா முதலாவது இரண்டாவது நீங்க சமப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு விட வரும். முதலாவது இரண்டாவது சமப்படுத்தினா உங்களுக்கு டைம் வரும். முதலாவதையும் இரண்டாவதையும் சமப்படுத்து. முதலாவது இரண்டாவது நீங்க சமப்படுத்தினீங்க அந்த வீடியோ கட் ஆனா திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க, பிரேக் இல்லை. இந்த வீடியோ கட் ஆகுனா நீங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரேக் எடுங்க. தொடர்ந்து அவர் எடுக்க தானே. அவை ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு திருப்பி ஜாயின் ஆகுங்க. சரி, இப்போ ஒன்றையும் ரெண்டையும் நான் சமப்படுத்துறேன். ஒன்றையும் ரெண்டையும் சமப்படுத்தினேன்டா என்ன 25 இதுவும் 25 அவை அங்கால சமன் அறிக்குமெண்ட் அடிப்படையில 3u/2 t மைனஸ் 5 12 சமன் u தர t. இப்ப இந்த யூஐயும் இந்த யூஐயும் பட்டலாம். இந்த ரெண்டு அங்காலகை பெருக்கப்படும். ரெண்டு அங்காலகை பெருக்கப்பட்டா 2t. இந்த 3 உள்ளுக்கு பெருக்குனண்டா 3t மைனஸ் இந்த 3 இதால பெருக்குனண்டா எப்படி வரும்? 3 தர 5 12 தானே. அது ஒரு முறை 4 முறை, அப்ப 5 4. அப்ப 5 4 அங்கால கொண்டு வர 2t இஞ்சால கொண்டாரு. 5 4 அங்கால கொண்டு வர பிளஸ் 5 4. சமன்பாட்டுல நான் விளங்கப்படுத்தல, என்ன பேசிக் தானே. 2t இஞ்சால வந்தா 3t இருந்து 2t போகும் t. இப்ப t என்பது 5 4. இப்ப t 5 4 யூவை காணலாமா இல்லையா? எப்படி காணலாம்? இதுல பிரதியிட்டால் 75 u 5 4. அவை u சமன் 75 4ஆல பெருக்கி 5ஆல பிரிக்கணும். அவை ஒரு முறை 15 முறை 15 4 60 கிலோமீட்டர் per hour. விட 60 கிலோமீட்டர் per hour. அவை விட எத்தனாவது? அவை விட 28க்கு 3வது விட வரும். அவை செய்யற முறைதான். ஆனா இங்க 2 விடயங்கள். ஒண்ணு இந்த 50 வீதம் தந்து குழப்பி விட்டுருக்காங்க. 50 வீதம் தந்தா இப்படி உங்களுக்கு இலகுவாக இருக்கா இதை 100x 150x செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக வரும். இலகுவாண்டா வேற ஒன்றும் இலகு கொஞ்சம் சுருக்கல்ல கொஞ்சம் இலகு ஒன்று வேற ஒன்றும் இல்லை. இந்த பின்னங்கள் வராது. ஆனாலும் இப்படி விளங்கினாலும் ஓகே, உங்களுக்கு இது டிரெக்டான விளக்கம் தானே. அதுக்காண்டி நான் இதை இப்படியே செஞ்சேன். சரி, அப்ப இதை எழுதி எடுத்துட்டு அடுத்த வினாக்கு போவோம். அதுக்கு இடையில நாம ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுப்போம். சரியா? ஆகவே இதை எழுதி எடுத்துட்டு நான் இதை கட் பண்றேன். திருப்பி 5 நிமிஷத்துல நீங்க என்ன செய்யுங்கன்னா ஜாயின் ஆகும். இதை அப்படி எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி, நல்லா விளங்கி எடுக்க வேண்டிய கேள்வி. அடுத்த கேள்வி லாஜிக்கல் கேள்வி, அதாவது இந்த லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வர மாதிரி கேள்விகள் தான். விளங்காட்டி ஐனிய கேட்டுருங்க, இல்லாட்டி திருப்பி ஒரு தரம் வீடியோ பார்த்து போட்டு எனக்கு பர்சனலா கேளுங்க. நான் விளங்காம இருக்கேன், திருப்பி வீடியோ பார்க்கறவங்களுக்கும் விளங்குறதுக்கான வீதம் கூட. அப்படியும் விளங்காட்டி எனக்கு என்ன செய்யுங்க, கேளுங்க. உங்களுக்கு இலகு நான் அதிலே விளங்கப்படுத்துறேன். இல்லாட்டி விளங்கப்படுத்துறேன். அதுல ஒரு ஆள் கேட்டிருந்தா 2025ஆம் ஆண்டு கேள்வியை திருப்பி செய்ய சொல்லி. அன்னைக்கு இந்த கேள்வி 2025ஆம் ஆண்டு கேள்வி கொண்டு, அப்படி இல்லாட்டி நான் கடைசி அந்த 2025ஆம் ஆண்டு கேள்வியை திருப்பி போட்டோம். சரி, அப்ப நான் இதை கட் ஆக்குறேன். நீங்க திருப்பி 5 நிமிஷத்துல, அது இப்போ 9 அதாவது 9:10 சரியா 9:15 திருப்பி ஜாயின் ஆங்க எல்லாரும். 9:15 திருப்பி ஜாயின் ஆங்க. நீங்க அப்படி இப்ப கட் ஆயிட்டு நீங்க திருப்பி ஜாயின் ஆகி போட்டு சரி 5 நிமிஷத்துல join. சரி, அப்ப எழுதாத்துல எழுதி கொள்ளுங்க.
அடுத்த கேள்வியை கொஞ்சம் எல்லாரும் வாசிங்க. 2019, 25, 26வது கேள்வி. அடுத்த கேள்வி 2025 சாரி 2019, 25, 26வது கேள்வி. அந்த கேள்வியை பாருங்க. 25, 26 ஆகிய வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அம்பகாமம் தம்பகாமம் என்பன ஓர் ஆற்றினால் வேறாக்கப்பட்டுள்ள இரண்டு உபநகரங்கள் ஆகும். இந்த இரண்டு உபநகரங்களையும் இணைக்கும் பாதை 4 கிலோமீட்டர் நீளமானது. அதாவது இரண்டு அம்பகாமம் தம்பகாமம் இரண்டு ஊரை சொல்றாங்க, ஏதோ ஒரு பேரு. இந்த ரெண்டு இணைக்கிற பாதை மொத்த நீளத்தை சொல்றாங்க 4 கிலோமீட்டர் மொத்த நீளம். இந்த பாதையில மொத்த நீளம் 4 கிலோமீட்டர். சரி, இப்பாதையில் இப்பாதையில் பாலத்தின் மீது, அதாவது இந்த பாதையில நடுவே ஒரு பாலம் இருக்கா. நடுவுண்டா எங்க, இதுல இருந்து 2 கிலோமீட்டர், இதுல இருந்து 2 கிலோமீட்டர், இதுல இருந்து ஒரு பாலம் ஒன்று இருக்கு. நமக்கு பாலத்திர நீளம் தெரியா, சரி, நடுவே ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்திர நீளத்தை நான் எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கிறேன். மொத்தம் 4, பாலம் எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கிறேன். அப்ப பாருங்க, பாலம் ஒன்று உள்ளது. இப்பாலத்தின் மீது 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் எனவும், இந்த பாலத்தின் மீது ஸ்பீட் லிமிட் என்னன்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதான் ஸ்பீட் லிமிட். இதோட குறைய போகலாம், இந்த பாலத்துல கூட போகையில இயலாது. அங்கால ரோட்ல, இந்த பாலத்துக்கு இங்கால ரோட், இந்த ரோட்ல 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதான் ஸ்பீட் லிமிட். ஆக இங்க 60 கிலோமீட்டர் பெர் ஹவர், இது ஸ்பீட் லிமிட். இந்த ஸ்பீட்டோட போகுதுன்னு சொல்லல அவங்க, இந்த இதான் ஸ்பீட் லிமிட்னு சொல்றாங்க. அதாவது இரண்டு ஊர்கள் இதைக்கு ஏபி அம்பகாமம் தம்பகாமம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஏபின்னு வச்சுக்குவோம். இந்த ஊருக்கு இடையிலான நீளத்தை தாராங்க 4 கிலோமீட்டர். இதுல இடையில ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துல, நம்ம பாலத்துல ஸ்பீட் லிமிட் குறையும். அவை 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் இந்த பாலத்துல போகலாம். அங்கால இந்த ரோட்ல ரெண்டுலயும் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு போகலாம். இப்போ ஒரு ஆள் சொல்றாங்க, இப்ப முதலாவது கருவியை பாருங்க, இலகுவான கருவி. வாகனம் ஒன்று மொத்த பயணத்தையும் ஒரே சீரான கதியில் செல்ல எதிர்பார்க்குமாய். ஒரு வாகனம் சீரான கதியில செல்லணுமா, அதாவது ஏல இருந்து பிக்கு ஸ்பீட்டை குறைக்கையும் இல்லை கூட்டையும் இல்லை, அவர் அதே ஸ்பீட்ல போறாரு. சரி, அது அம்பகாமத்தில் இருந்து தம்பகாமம் வரை செல்வதற்கு எடுக்கும் ஆக குறைந்த நேரம். ஆகவே ஒரு ஆள் அதே ஸ்பீட்ல போறாருண்டா, இந்த 60ல வந்தவர் இன கட்டாயம் 20 குறைச்சியான ஆகணும். ஏன் ஸ்பீட் லிமிட் அவர் குறைக்கணும். அவ ஸ்பீட் லிமிட்டை குறைக்கணும்னா அவர் இங்க 20ல போய்த்தான் ஆகணும். 20ஓட குறைச்சி போகலாம். ஆனா இவர் மிச்சம் குறைய நேரம்டா, பாலத்துக்குள்ள இதுக்கு கடக்கிறதுக்கு மிச்சம் குறைய நேரம்டா அவர் 20 ஸ்பீட்ல போகலாம். அப்படின்னா அவர் மொத்தமாவே சீரா போகணும்டா, இங்கேயும் 20 போயிருக்கணும். ஏன் அவர் மொத்தமா 20ல போகணும். மொத்தமா 20ல போனா தான் மொத்தமா சீரான ஹை. அப்ப இங்க 20, இங்க 20, இங்க 20, மொத்தமா 20ல போனாருண்டா ஓகே. இந்த 20ஓட கூட்டிட்டாருண்டா, ஏன்னா இங்க 60ல போகலாம், ஆனா 20ஓட கூட்டிட்டாருண்டா அவர் மொத்தமா சீரான வேகம்னு சொல்லலாமா, சொல்லலாம். ஏன்னா இங்க ஸ்பீட் லிமிட் ஆயிட்டு 20க்கு. அவ இங்க 21 ஆக்குனாலும் இங்க வரக்குள்ள அவர் 20க்கு குறைச்சிதான் போகணும். ஆகவே மிக குறைஞ்ச நேரம் இந்த சொல்றது, இந்த மொத்தமா சீராக கதியில போகணும்டா இங்க 20 20 போகணும். ஆகவே நான் சொல்றேன், மொத்தமா 4 கிலோமீட்டருக்கும் 20, 25ஆம் கேள்வி. மொத்தமா அவன் எஸ் யூடி, மொத்த தூரம் 4 கிலோமீட்டர், வேகம் 20 ஏன் என்று விளங்கியிருக்கும். ஆகவே டைம் 4 என்னென்று வரும், ஹவர் என்று வரும். விட என்னத்துல கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நாம சுருக்குறையாலன்னு முடிவு. விட நிமிடத்துல கேட்டிருக்காங்க. விட நிமிடத்துல கேட்டா நம்ம ஹவரை நிமிடத்துக்கு மாத்த தெரியணும். 4 தர 60 நிமிடம். ஏன் நான் இதை சுருக்கலண்டா, திரும்பி சுருக்கிட்டு இருந்தேன்டா என்ன செய்யும், அங்கே 60 லேசா வெட்டுப்பட்டுருமே. அவன் 12 நிமிடம். முதலாவது கேள்விக்குரிய விட மூணாவது, அதாவது முதலாவது 25வது கேள்விக்குரிய மூணாவது விட. இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நாம என்ன சீரான கதிண்டா அவர் 20ல போகணும் விளங்கிட்டா. ஏன் 20ல போகணும், அவர் மொத்தமா ஒரே வேகத்துல போகணும்.
அவை இது இங்கே ஸ்பீட் 20 லிமிட், அவை இங்கே 20 அங்கேயும் 20 தான் போயிருக்கேன். இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி தான் இதுல கொஞ்சம் வில்லங்கமான கேள்வி. சரி, அப்ப இதை எழுதி எடுங்க. இந்த 25வது கேள்வி எழுதி எடுங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி நம்ம S7 UT, அது பிரச்சனை இல்லை, 20 எடுத்தோம்னா விசைப்படியே மாட்டோம். அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா, சரி, நான் பாலத்திர நீளத்தை எல்லுண்டு எடுக்கிறேன். இல்லை, நீளம் எல்லாம் தானே குறிக்கிறேன். நம்ம எக்ஸ்ன்னு குறிக்காம எல்லுண்டு குறிப்போம். எக்ஸ்ன்னு குறித்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்ப 2 வாகனங்கள் முற்பகல் 9 மணிக்கு அம்பகாமத்தை கடந்து பின், அதாவது அம்பகாமத்தை 9 மணிக்கு 2 வாகனம் கடக்குதான். முற்பகல் 9 மணிக்கு பின் தம்பகாமத்தை அடையுது. இங்க இருந்து போய் அங்க தம்பகாமத்தை அடைகிறான். முற்பகல் 9:05 தம்பகாமத்தை அடைந்த வாகனம் கதி எல்லையை மீறியமை. இப்ப ஒரு வாகனம் 9:05 இங்க போகுது. இவர கதி இந்த எல்லை இங்க 20 60 சென்றாதானே, இந்த எல்லையை மீறினத்தால அங்க டிராபிக்கால பிடிக்காராம். ஆக இவர பயண தூரம் 5 நிமிஷம், 4 கிலோமீட்டர். சரி, இப்ப நான் செல்லலாம். சரி, இது முதலாவது விஷயம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், 9:05 தம்பகாமத்தை அடைந்த வாகனம் கதி எல்லையை மீறியமையால் போலீசாரினால் நிறுத்தப்பட்டது. முற்பகல் 9:06 அதே 9 மணிக்கு தானே போகுது. அடுத்தது 9:06 கொஞ்சம் ஸ்லோவா பண்ணி போறாரு என்ன, கொஞ்சம் லேட் ஆகி 1 நிமிஷம் லேட் ஆகிறாரு. சரி, அவரு போலீசாரால் நிறுத்தப்படவில்லை. கேள்வி, பின்வருவனற்றில் எது இந்த பாலத்தில் நீளமாக இருக்கலாம் என்பதுதான் கேள்வி. ஆகவே இவ்வாறான கேள்விகளை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சொல்லுங்க, இந்த டைம் இந்த டைம் இவர் மொத்தமா போன டைம், நான் இந்த 9:05 9:06 கதைக்கல, அது இருக்கேன் அப்படியே. இவர் மொத்தமா போறதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுத்திருப்பாரு, ஒரு வேகத்துல போயிருப்பாரு என்ன. ஆகவே அந்த டைமை நான் எப்படி சொல்லலாம்? இவ்வளவும் 4 கிலோமீட்டர், இவ்வளவும் பாலத்தில நிலமியல். ஆகவே இதை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் நாம S7 UT பாவிச்சோம்டா. இவ்வளவு எல்லுக்கு நாம S7 UT பாவிச்சோம்டா. S7 UT பாவிச்சோம்டா, அங்க ஒரு யூல போவாரு, அதாவது 20, அதாவது மேக்சிமம் லிமிட்ல போறாருமே 20 டி, 20 ஒரு டி. இவர் சமன் என்னையா இருக்கும்? எல்லாக இருக்கும். இவரு எல்லாக இருக்கும். ஆகவே இவர் இங்க போறதுக்கான டைம் நான் T1 சொல்றேன். இந்த டைம் எல்லின் கீழ் 20. இதுல யாருக்கும் இது இல்லை. அதாவது மேக்சிமம், அதாவது இவ்வளவு பாஸ்டா இதுல போகலாம். இத பாலத்தை இந்த டைமுக்குள்ள கடக்கலாம், இல்லாட்டி இதோட குறையத்தான் கலக்கணும். அதாவது டைம் என்பது எஸ் என்ன, பாலத்தின் நீளத்தின் கீழ் என்ன 20 கிலோமீட்டர், அதுல வேகம். இது முதலாவது டைம். ரெண்டாவது நான் சொல்றேன், மிச்ச தூரம். இந்த மிச்ச தூரம் இருக்குதானே, அதை வேகமா கிடைக்கிறா மேக்சிமம் ஸ்பீட் லிமிட்ல போனா அவர் வேகமா கிடைஞ்சிருவார். ஆகவே அந்த T2 சொல்றேன். அங்கால 4 மைனஸ் இல்லைன்னு, 4ல இருந்து இந்த எல்லை கழிச்சா மத்த நீளம் இருந்தானே. அவை 4 மைனஸ் எல், அவர் T2 சொல்றேன். 4 மைனஸ் எல் இங்கு 20. இப்ப மொத்த டைம், இதை மொத்தமா நாம அவர் கடக்கலாம் என்ற டைம் T என்பது 4 மைனஸ் எல் இங்கு 20 பிளஸ் எல் இங்கு 20. சாரி, இது 60. ஏன் 60 தான் எங்களோட லிமிட். அவை இது 60. இது விளங்கும்னு நினைக்கேன், கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. என்ன லாஜிக்கல் கேள்வி இப்படிதான் செய்யறது, ஒண்ணும் வேற வழி இல்ல. இந்த கேள்வி அப்படி உங்களுக்கு இது செய்யாம இந்த கேள்வி என்ன செய்யணும், ஸ்கிப் பண்ணதான்.
விளைவிக்க பாருங்க. அதாவது நான் இங்க இவர் மொத்தமா அதாவது இங்க இருந்து ஏயில இருந்து பிக்கு அவரை ஆஹ் மிக விரைவா போறேன்டா. ஒரு ஆள் ஏயில இருந்து பி, அதாவது இந்த தம்பகாமம் தானே, தம்பகாமத்தில இருந்து தம்பகாமத்துக்கு ஒரு மிக விரைவாக போறதுக்கு அடுத்து மிச்சம் குறைஞ்ச டைமை காணும். மிச்சம் குறைஞ்ச டைம் எப்படி, இங்க இருந்து இங்க மிச்சம் குறைஞ்ச டைம் எப்படின்னா அவர் அந்த லிமிட்டுக்குள்ளேயே போயிருக்கணும். இங்க 60ல போயிருக்கணும், இங்க 20ல போயிருக்கணும், இங்க 60ல போயிருக்கணும். அந்த எல்லையில போனார்னா அதான் சேஃபான டைம். அவன் இந்த 60ல போனதுக்கு தூரம் இவ்வளவு எல்லுன்னு எடுத்தோம்னா 4 மைனஸ் எல். அவன் 4 மைனஸ் எல்ல மொத்தம் எஸ், அதை வேகத்தால பிரிச்சா நமக்கு அந்த டைம் வந்துடும். இந்த இதையும் இந்த இதையும் நான் ஒன்றா சேர்த்துருக்கேன் சேர்க்கலாம் தானே. ஆகவே மொத்த நேரம் வந்துடும். அதான் ஆக குறைஞ்ச டைம். இனி வாரையெல்லாம் அதோட கூடின டைம். சரி, அடுத்தது இந்த T1 எல், அதாவது இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு 20 போயிருக்காரு, அது 2 கிலோமீட்டர் இவ்வளவு. ஆகவே இந்த டைம் தான் இவரு ஆக கூடுன, அதாவது மினிமமான டைம். இனி வார டைம் எல்லாம் இதோட கூடத்தான் இருக்கும் என்பதை நாம என்ன செய்யலாம், இதை செஞ்சுக்கலாம். ஆகவே நாம இதை கொஞ்சம் மினிமத்தை நாம சுருக்கி பார்ப்போம். 60 இங்க 3 முறை 4 மைனஸ் எல் பிளஸ் எல், அதாவது 60 ஒரு முறை, சாரி 60ல ஒரு முறை தானே, இங்க எல்லாம் 3 எல். 60 மொத்தமா போகும் 60 எடுத்தா 4 மைனஸ் இங்க 3 முறை 3 எல். ஆகவே 4 பிளஸ் 2 எல் கீழ் 60 வேணும்னா 2 பொதுவா எடுத்து சுருக்கலாம். சுருக்குனீங்கன்னா 2 பொதுவா எடுத்தீங்கன்னா இங்கே 2 வந்துடும், அங்கே 2 வந்துடும். 2 பொதுவா எடுத்தீங்கன்னா 2 பிளஸ் எல் கீழ் 60, எல் பிளஸ் 2 கீழ் 30. ஏன் இதுவும் சுருக்கப்படும். இது விலங்காட்டி பிரச்சனை, நீங்க இவ்வளவு தேடி தட்டிடலாம். நமக்கு இங்க போகணும்னு அவசியம் இல்லை. 4 பிளஸ் 2 கீழ் 60 இந்த டைம் ஆக குறைஞ்ச டி மினிமம், அதான் மினிமம் போட்டீங்க. இனி வாரதெல்லாம் இந்த நேரத்தோட இந்த எல் பிளஸ் 30, 4 பிளஸ் இதை விட கூட, அதாவது இதை விட ஸ்லோ ஆகி போனாத்தான் அவர் என்ன செய்யலாம், சேஃபா போகலாம். ஆகவே இப்ப சொல்லுங்க, இவரு 9:05 போய் சேர்ந்திருக்காரு, ஆனா சேஃப் இல்லை. இவர் 1 நிமிஷம் லேட் ஆகி போய் சேர்ந்திருக்காரு, சேஃப். ஆகவே இவர் சேஃப் இல்ல, இவர் சேஃபா போய் சேர்ந்திருக்காருண்டா, இவர் சேஃபா போய் சேர்ந்தவர் 6 நிமிஷம் எடுத்திருக்கார். அவ இந்த 6 நிமிஷம் என்பது சேஃபான ஒன்று. அவ இந்த 6 நிமிடம் என்பது சேஃப்ண்டா, நம்ம இந்த மினிமமான டைமுக்கு ஒன்று சமனா இருக்கும், இல்லாட்டி அதோட கொஞ்சம் ஸ்லோவா போயிருப்பார். அதை ஒத்துக்கிறீங்க என்ன? இந்த 6 நிமிஷம் என்பது இது மினிமமான டைமுக்கும் சமனா இருக்கும் அல்லது பெருசா இருக்கும். ஆகவே 6 நான் இங்க எடுத்தேன்டா, எல் பிளஸ் 2 30க்கு எல் பிளஸ் 2 30. இப்ப இங்க இன்னொன்று விளங்கிக்கணும், நம்ம இங்க போட்டதெல்லாம் கிலோமீட்டர் பெர் ஹவர், இங்க வாரது மினிட். ஆகவே நான் இந்த மினிட்டை என்னத்துக்கு மாத்திக்கிறேன், ஹவருக்கு மாத்திக்கிறேன். 1/60, ஆகவே 1/60. ஆகவே எனக்கு இந்த பிளஸ் 2 30 தேவையில்லை. நான் 4 பிளஸ் 2 60 போட்டேன்டா, 4 பிளஸ் 2 60 போட்டேன்டா உங்களுக்கு இலகுவாக அமைஞ்சிடும். இந்த 60 மட்டும் பட்டா 6 பெரிய சமன் 4 பிளஸ் 2. இந்த 4 இஞ்சால வந்து கழிப்பட்டார் என்ன, இதோட சமநிலை. அவை கழிப்பட்டார் 2 பெரிய சமன் 2 எல், ஆகவே 1 எல். அதாவது இப்ப இங்க வந்துட்டு இந்த பாலத்தின் நீளம் 1 விட சிறிதா இருக்கும், இல்லாட்டி சமனா இருக்கும். அவை இந்த சமனை எடுக்க தேவையில்லை நாம, ஏனென்றா என் சமன் எடுக்க தேவையில்லை, இந்த இது போர்டர். அவை இந்த சமன் எடுக்க தேவையில்லை, 1 சிறிதாக இருக்கும். அவை அந்த விடையில பாத்தீங்கன்னா 1 சிறிதாகிறது 0.25 0.75. அவை நாம அடுத்த சமநிலை தொடர்பு எடுக்க. இந்த கேள்விகளே நான் திருப்பியும் சொல்றேன், எனக்கு தெரியா ஏன் இவ்வளவு கொஞ்சம் ஹார்டா யோசிக்கிற மாதிரி ஏன் இந்த ஜென்ரல் நாலேஜுக்கு போடுறாங்கன்னு தெரியல. உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணணும் தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இப்படியான கேள்வி வந்தா இப்படி யோசிச்சா செய்யணும், இன்னொரு டைம் எடுத்து தான் போகும். ஆனாலும் நான் செய்யணும் என்ற அடிப்படையில செய்து விடுறேன். இவ்வாறு ஓவரா யோசிக்கும் உங்களுக்கு
அந்த கேள்வியை நீங்க ஈஸியாட்டி டக்குன்னு என்ன செய்ய கடந்து போய் அடுத்த கேள்விக்கு போயிட்டு கடைசா இந்த கேள்வியை தொடங்கும். இவ்வாறு கேள்வி வந்தா சரி. அப்ப இது உங்களுக்கு தெரியும் சேஃப். இப்ப இவர் 5 நிமிஷத்துல போய் சேர்ந்தவர் சேஃப் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த டி மினிமமான டைமோட அவருக்கு கூட குயிக்கா போய்த்தார். ஆகவே இந்த டி மினிமமான டைமை விட அவருக்கு என்ன கூட டி மினிமம் என்ற சொன்ன டைமை விட இந்த 5 நிமிஷம், ஏன் இங்க இருந்து இங்க போறதுக்கு இவருக்கு 5 நிமிஷம் தானே பிடிச்சி. அவன் இந்த 5 நிமிஷம் என்பது இந்த டி மினிமம் அந்த ஸ்லோ டவுனை விட இந்த டி மினிமம் என்பது பெருசு. ஏன் இந்த டைம் இவருக்கு கூட, அதாவது 6 நிமிஷம் பிடிச்சிருக்கலாம், இல்லாட்டி 5.5 நிமிஷம் பிடிச்சிருக்கலாம். இதான் மினிமம். அதை விட குயிக்கா போயிட்டார். ஆகவே இதை என்னத்துக்கு மாத்துவோம்? 1/60. டி மினிமம் நமக்கு தெரியும் 4 + 2L/60 பெருசு 5 சார 1/60. அவ இதையும் சுருக்கணும்டா 4 + 2L, சாரி 2L பெரிது 5, 1 அங்கால போகுது, 2L பெரிது 1. அப்ப எல் பெரிது 1/2 0.5. அவ இந்த ரெண்டு தொடர்பையும் எடுத்தா எல் செல் 0.5 என்ன சாரி 1 சின்னன் அடிப்பாரு, 0.5 பெரிது அடிப்பாரு. ஆக 0.75 கிலோமீட்டர் இந்த தொடர்புல இருந்து நான் இந்த முடிவு இருக்கு. ஆகவே இந்த இதுக்கான விட 0.75 கிலோமீட்டர் விளங்கி இருக்கும் என்று நம்புறேன். அப்படியே எழுதி எடுங்க. நான் இன்னொரு தரம் விளங்கப்படுத்தி விடுறேன். விளங்கப்படுத்தி விடுறேன். சரி, அப்படி எழுதி எடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல இருந்து ஆரம்பிச்சோம். இது இந்த படத்தை கீறிட்டு இது முதலாவது, இது 2வது, இது 3வது, இது 4வது. சரியா? நான் திருப்பி ஒருக்கா சொல்லி விடுறேன். ஏழும் அளவுக்கு விளங்க பாருங்க. சிலருக்கு விளங்கி இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். என்ன கொஞ்சம் வைங்களா? ஓகே, சரி. அப்ப எல்லாரும் எழுதிட்டீங்க. அப்ப ஏன் எழுத டைம் விடுறேன்டா, நீங்க திருப்பி வீடியோ பார்த்து எழுதலாம் சொன்னீங்கன்னா நீங்க எழுத மாட்டீங்க. அதுக்கு அந்த டைம் கொண்டு போறேன். சரி, இப்ப இங்க பாருங்க. இந்த கேள்வியை நீங்க சாதாரணமாக எப்படி விளங்கணும்? இந்த கேள்வியை நீங்க சாதாரணமாக எப்படி விளங்கணும்? மொத்தம் 2 நகரத்துக்கு இடையில என்ன செய்யறாங்கன்னா, 2 அதாவது ஏ பி 2 பேர் போறாரு. ஒரு ஆள் ஸ்பீடா போயிட்டாரு, ஒரு ஆள் பைய போயிட்டாரு. பையன் சொல்றது 1 நிமிஷம். டைம் கூடுறது, அதாவது டைம் கூடுறத நாம பையன் சொல்லுவோம். என்ன மெதுவா போறேன்னு சொல்லுவோம். டைம் கூட எடுத்தா அவர் மெதுவா போறாரு, ஸ்பீட் கூடயே போறாரு. அவ்வளவுதான். இப்ப பாருங்க இவரு மேக்சிமம் ஸ்பீட் எல்லாம் தந்துட்டான். இதை தாண்டி போனா போலீஸ் பிடிப்பான். இவரை போலீஸ் பிடிச்சிட்டான், இவரை போலீஸ் பிடிக்கல. இவரோட மேக்சிமமா எவ்வளவு போகலாம்? அதாவது இங்க ஏல இருந்து பிக்கு போனா எவ்வளவு குயிக்கா அவர் போய் சேரலாம்? இங்க இவ்வளவு மொத்தம் 60 போகணும், இவ்வளவும் 60 போகணும், இவ்வளவும் 20 போகணும். இன்னைக்கு இவ்வளவும் சேர்ந்த தூரம் 4 - L கிலோமீட்டர்னு தெரியும். அப்ப 4 - L கிலோமீட்டர் மொத்த தூரத்தை இன்னைக்கு 60ஆல பிரிச்சா, 60 சொல்றது என்ன? 1000 km/h வேகம். அப்ப வேகத்தால பிரிச்சா
இவ்வளவுத்திலையும் ஆக மினிமமா இவ்வளவு டைமுக்குள்ள போய் சேர்ந்துடலாம், 5 நிமிஷம்ல 5 நிமிஷத்துக்குள்ள போய் சேர்ந்துடலாம் கண்டுபிடிக்கலாம். இது மினிமமான டைம். இதுல இருந்து இவ்வளவுத்துக்கும் போற டைம். அதே மாதிரி பாலத்திறன் நிலத்தை நான் எல்லுன்னு எடுத்திருக்கேன். அதுல 20ல போகலாம் மேக்சிமம். அப்ப எல்ல 20ஆல பிரிச்சா அந்த டைமுக்குள்ள போய் சேர்ந்துடலாம். உதாரணமாக இது 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம். இதோட 20ஓட குறைக்க 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 டைம் கூடி போகும். ஸ்லோவாக ஆக போற டைம் கூடுமே, நேர்மாறு விகிதம். ஆகவே L20. இந்த T1ஐயும் T2ஐயும் கூட்டினோம்டா இங்க வாரது T மினிமம், அதாவது அது ஸ்பீட்டா போறதுக்கு. அதைத்தான் நான் இங்க கண்டு வச்சிருக்கோம். நான் சொன்னேன் இங்க இது தேவையில்லை, இந்த 60 அங்க சுருக்கு போறதால நாம இவ்வளவுத்தையும் வச்சிருக்கோம். சரி, இப்ப T மினிமமான டைம் இவரு இங்க இருந்து இங்க போறதுக்கு மினிமமான டைம் இது. இப்ப இங்க 2 தரவு சாராக 9 மணிக்கு ஆரம்பிச்சால் 9:05க்கு போய்த்தாரு, ஆனா போலீஸ் பிடிச்சிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 9ல இருந்து 5 நிமிஷம், அதாவது 9ல இருந்து 9:05க்கு 5 நிமிஷம் தானே. இவர் போன இந்த 5 நிமிஷம் என்பது இந்த மினிமமான டைமை விடவும் குறைய. அதாவது மினிமமான டைம் உதாரணமா 6 நிமிஷம் இல்லாட்டி 5.5 நிமிஷம்டா, அவர் போன இந்த 5 நிமிஷம் என்பது அதை விடவும் குறைய. அப்ப 5.5 நிமிஷத்துக்குள்ள போனாதான் ஃபுல்லா சேர். ஆனா அவர் 5 நிமிஷத்துக்குள்ள போய் இடையில போலீஸ் பிடிச்சிட்டான். காரணம் என்ன? அவர் இந்த நான் சின்ன இந்த 5.5 நான் சும்மா உதாரணத்துக்கு இல்லை, 5.5 விட சின்ன. இந்த டி மினிமத்தை விட அவர் போனது சின்ன. அதைத்தான் நான் இங்க போட்டிருக்கேன். டி மினிமத்தை விட அவர் போனது சின்ன. இங்க சின்ன ஒரு விஷயம், 5 நிமிஷம் நம்ம ஹவருக்கு மாத்தணும், எல்லாம் ஹவர்ல வந்து இருக்கிறதால அதை செய்து ஒரு சமநிலை தொடர்பு எடுக்கணும். இந்த எல் என்பது 0.5 விட பெருசாக இருக்கணும். அதாவது 1/2 கிலோமீட்டரோட எல் பெருசா இருக்கணும். அடுத்த ஸ்டெப், இந்த 6க்கு போனவரு 6க்கு போனவர் 6 நிமிஷம் தான் இவருக்கு பிடிச்சிருக்கு. 6 நிமிஷம் பிடிச்சிருந்தால் அவர் சேஃப். அப்படின்னு நான் என்ன சொல்றேன், இந்த டி மினிமம் ஆன டைமோட இந்த 5.5 நிமிஷத்தோட இந்த 6ன்றது என்ன பெருசு, கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்காரு. இந்த டி மினிமத்தோட இந்த 6ன்றது பெருசு. இல்லாட்டி சமன் நெஞ்சில் நமக்கு இங்க சமன் தேவையில்லை, சரியா? பெருசு, ஏன் கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்காரு, அதனால பிடிக்கல. அதுல இருந்து நான் ஒரு தொடர்பு எடுக்கேன். 1 கிலோமீட்டரோட இந்த பெருசின. இந்த பாலத்திர நீளம் 1/2 கிலோமீட்டரோட பெருசா இருக்கணும், 1 கிலோமீட்டரோட சின்னனா இருக்கணும், ஒரு சமநிலை தொடர்பு எடுக்க. நமக்கு விட வந்திருக்கிற விடையில பாத்தீங்கன்னா 1ஓட சின்னன் 1/2யோட பெருசு 0.5 அந்த விடையை எடுத்திருக்கேன். ஆகவே இந்த வினாக்கள் இப்படித்தான் விட எடுக்கணும். விளங்கப்படுத்தக்குள்ள ஓரளவுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். திருப்பி ஒரு 2 இந்த வீடியோ பாருங்க, மேக்சிமம் விளங்காட்டி கேளுங்க. அடுத்த வினாவுக்கு போவோம். 2019, 25, 26 பார்த்துட்டோம். அடுத்த வினா 2019ஆம் ஆண்டு 31வது வினா. அந்த வருஷத்திலேயே உங்களுக்கு தெரியும், நேரத்திலேயே நான் 2019 அந்த டியூட்ல செஞ்சேன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 கேள்வி வந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி இந்த வேகம் தூரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல வந்திருக்கு. கொஞ்சம் முக்கியமான பாடம். 10 மார்க்ஸ் சொல்லக்குள்ள மிகப்பெரிய ஒரு மார்க்ஸ் என்ன, 10, 8 சொல்லக்குள்ள எல்லாம் பெரிய மார்க்ஸ். சரி, அன்னைக்கு 2019ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்தவரை இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஆள் போல, அதான் கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளும் போட்டிருக்காரு. இப்ப 2019ஆம் ஆண்டு எத்தனாவது கேள்வி? 31வது கேள்வி. இந்த கேள்வியை பாருங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு லாஜிக், கிட்டத்தட்ட லாஜிக் தான், ஆனாலும் செய்தெடுக்கலாம். ஒருவருக்கொருவர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் காட்டில் வழி தவறிய 2 சுற்றுலா பயணிகள் ஒருவர் மற்றவரது பேரை உரத்து கூறியவாறு, அதாவது 3 கிலோமீட்டர் தூரத்துல 2 பேரும் காணத்து போய்த்தான். 3 கிலோமீட்டர் தூரத்துல 2 காணத்து போய்த்தான். சரி, நான் சொல்றேன், ஒரு ஆளை ஏன்னு சொல்றேன், இன்னொரு ஆளை பின்னு சொல்றேன். ஒரு ஆளை ஏன்னு சொல்றேன், 2 மற்றவரை பின்னு சொல்றேன். ஒருவர் மற்றவர் பெயரை உரத்து கூறியவாறு 1 கிலோமீட்டர் அவர் எனும் கதியில் ஒருவரை ஒருவர் நெருங்குகின்றனர். இவர் 1 கிலோமீட்டர் அவர், அவரும் அதே கதி 1 கிலோமீட்டர் அவர் என்ற கதியில நெருங்குறான். இப்ப
ஒரு சுற்றுலா பயணியினால் 1 கிலோமீட்டர் வீச்சில் உரத்து குரல் எழுப்ப முடியும். மற்றவருக்கு 0.5 கிலோமீட்டர்ல உரத்து குரல் எழுப்ப முடியும். அதாவது ஒரு ஆள் கத்துனாருண்டா, இங்க இருந்து 2 பேரும் கத்தி கத்தி வராங்க. ஒரு ஆள் கத்துனாருண்டா, உரத்து குரல் எழுப்பினாருண்டா, என்ன செய்யலாம்டா? உதாரணமா ஊர்ல இருந்து வருவீங்க, கத்துறேன்னு சொல்றது சவுண்டா காய்க்கிறதுக்கானாங்க. சில வேற எதுக்குமே செய்வீங்க. சரி, அப்ப உரத்து குரல் எழுப்பினாருண்டா, ஒரு ஆள் 1 கிலோமீட்டர் வீச்சு, இன்னொரு ஆள் 0.5 கிலோமீட்டர் வீச்சு. சரி, எத்தனை நிமிடங்களின் பின் ஒவ்வொருவரும் மற்றவரது குரலை செவி மடுக்கலாம்? அப்ப எவ்வளவு டைமுக்கு பின்னுக்கு இவர் வந்து மற்றவர குரலை என்ன செய்யலாம்? செவி மடுக்கலாம் என்பதுதான் இங்கே கேள்வி. சரி, இது கொஞ்சம் இலகுவான கேள்விதான். ஆனா இந்த கேள்வியை விளங்குற விதத்துல அதாவது இந்த 2 பேரும் அதே கதியில வரக்குள்ள 2 பேரும் நெருங்கி அதே மாதிரி வருவான். இவரு 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்ல என்ன செய்யலாம்? கத்துவார். இவரு 0.5 கிலோமீட்டர்லாம் கத்துவார். இப்ப 2 பேரும் குரலும் கேட்கணும்டா, நீங்க சொல்லுங்க அப்பம் 2 பேருக்கும் இடையிலான கேப் 1 கிலோமீட்டர் இருக்கு. ஏன்னா இவர் 1 கிலோமீட்டர் கத்துனா கேட்குமே. ஆகவே 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கெப்புக்கு வந்துட்டாருண்டா, இந்த ஏ கத்துனா இவருக்கு கேட்டுரும், பிக்கு கேட்டுரும். ஆனா பி, அதாவது பி சவுண்டா கதைச்சா, பி சவுண்ட் அதாவது பி குரலை எழுப்புனா ஏக்கு கேட்குமாண்டா? இல்ல. ஏன்டா இவர் 1/2 கிலோமீட்டர். ஆகவே 1 கிலோமீட்டர் வந்து பிரயோசனம் இல்லை. இவர் 2 பேருக்கு இடையிலான தூரம் 1/2 கிலோமீட்டர் வந்தா மட்டும்தான் 0.5 ஏயும் பியும் 0.5 வந்தா மட்டும்தான் பி கதைக்கிறத இவர் கேட்கலாம், ஏ கதைக்கிறத இவர் கேட்கலாம். இதை விளங்குனா இந்த இது அங்கால சிம்பிளா செஞ்சிடலாம். அதாவது 2 பேருக்கும் இடையிலான தூரம் இவர வீச்சுன்னு சொல்றது, இவரு சவுண்ட் போட்டாருண்டா 1 கிலோமீட்டர் அந்த சர்க்கிளுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் கேட்கும். அவரு சவுண்ட் போட்டாருண்டா 0.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எல்லாருக்கும் கேட்கும். ஆகவே இவருக்கும் இடையிலான தூரம் 1/2 கிலோமீட்டரா இருந்தா, ஏன்னா இவர 1 கிலோமீட்டருக்குள்ள கேட்டுரும். ஆனா இவர 1/2 கிலோமீட்டர் வேணும். ஆக இவர் 2 பேரும் நெருங்கி வந்து 1 கிலோமீட்டர் வந்தாலும் இவர் கதைக்கிறது அவருக்கு கேட்கும், ஆனா அவர் கதைக்கிறது இவருக்கு கேட்காது. ஆகவே 2 பேரும் 0.5 கிலோமீட்டர், 2 பேருக்கு இடைப்பட்ட தூரம் 0.5 கிலோமீட்டரா இருக்கு. சரி, அப்படி பார்க்க போனா 2 பேரும் அதே கதியில வராங்க, 2 பேருக்கு இடையில 1/2 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கணும்டா. மொத்த தூரம் எவ்வளவு? 3 கிலோமீட்டர். மொத்த தூரம் 3 கிலோமீட்டர்டா. இங்க இருந்து இவருக்கு எவ்வளவு தூரம், இங்க இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கணும்? நாம என்ன செய்யலாம்? மொத்த தூரம் 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர்ல இருந்து 0.5 கிலோமீட்டரை கழிச்சோம்டா நமக்கு வர 2.5 கிலோமீட்டர். 2.5 கிலோமீட்டர் 2 பேர் நடந்திருப்பான். ஆனா 2 பேர கதியும் சமனான கதின்றதால இவர் நடந்த தூரமும் சமனத்தான் இருக்கு. அப்ப அங்க நாம என்ன செய்ய தேவையில்ல, இவருக்கு தனி S7UT, இவருக்கு தனி S7UT தேவையில்ல. இவர் பை 2 தான் இவர் நடந்தது. ஆகவே இவருக்கு நாம S7UT பாவிச்சேன்னு, இப்ப எஸ் என்பது 2.5 சமன் U என்பது 1 தர டி தான் கேள்வி. இப்ப டி அவங்க என்னத்துல கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டி உங்களுக்கு நான் நினைக்கிறேன் எத்தனை நிமிடங்கள்னு கேட்டிருக்காங்க. இதை நிமிடத்துக்கு மாத்தி கொடுத்தீங்க. இது இவ்வளவு ஹவர்ல வரும். 2.5/2 தர 60. அப்போ ஒரு முறை 30 முறை. அப்ப 25 3 சுருக்குனா 75 நிமிடங்கள்ல குரல் கேட்கும். அவை கேள்வி சின்னோண்டுதான், உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருந்தாச்சு. இதை எழுதி எடுங்க. நான் இன்னொரு தரவும் இதை விளங்கப்படுத்துகிறேன். புதுசான கேள்வி என்றதால நம்ம எல்லாம் S7UT தான், ஆனாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆகவே நான் இன்றைக்கு இந்த டியூட்டை ஃபுல்லா முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் நமக்கு இந்த 2 ஹவரும் செய்யலை. நான் இந்த ஒருக்கா விளங்கப்படுத்திட்டு இதை நான் இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்றேன். இந்த கிளாஸை முடிச்சு கொள்றேன். நம்ம அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை பார்ப்போம்.
இது விலங்கினாக்கள் பிரச்சனை இல்லை, நீங்க இதோட லெஃப்ட் ஆகுங்க. விலங்காத ஆக்கள் அப்படியே கிளாஸ்ல இருக்கீங்க, நான் இதை விலங்கு. சரி, அப்ப நான் திருப்பியோட சரம் சொல்றேன் பாருங்க. அதாவது ரெண்டு பேரும் ஒன்றோட ஆள் நெருங்கி வராங்க. இவரது வீச்சு, அதாவது இவர் சவுண்ட் எழுப்புனா 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறார்கள் கேட்கலாம். இவர் சவுண்ட் எழுப்புனா 0.5 கிலோமீட்டருக்குள்ள ஆள் கேட்கலாம். இப்போ 1 கிலோமீட்டர் இருக்கிற ஆள்டா இவர் ஒரு ரெண்டு பேருக்கு இடையிலான கெப்ப குறைச்சு குறைச்சு வந்து 1 கிலோமீட்டர் ஆக்கிட்டாங்கண்டா, ஏ எழுப்புறத பிக்கு கேட்கலாம், ஆனா பி எழுப்புறத ஏக்கு கேட்கலாம். ஆனா கேள்வி ரெண்டு பேரும் கேட்கணும்டா. ரெண்டு பேருக்கு இடையிலான தூரம் 0.5 தான் இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் ஒரே கதியில வாராண்டதால நான் இந்த தூரம் இந்த தூரம் சமன் வச்சுக்கலாம். ஏன் ஒரே கதிண்டா வேற ஒன்று மாறல தானே. இங்க இருந்து இங்க வார தூரம் இங்க இருந்து இங்க வார தூரம் சமம். அதாவது இவரு எக்ஸ்டா இவரும் எக்ஸ் தான். அப்ப நான் சொல்லுவேன் இந்த 2x+0.5 என்பது 3. ஆகவே 2x என்பது 3 - 0.5, அது 2.5. அப்போ ஒரு எக்ஸ் என்பது 2.5/2. இப்ப இந்த எக்ஸ கண்டுட்டேன். எஸ் சமன் யூட்டியை அதாவது இந்த எக்ஸ் தூரம் தெரியும், எஸ் சமன் யூட்டியை இதுல இருந்து இவ்வளவுக்கும் பாவிச்சா எவ்வளவு டைமுக்குள்ள என்ன இந்த சவுண்ட கேட்கலாம், சந்திக்கலாம் இல்ல சவுண்ட கேட்கலாம்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப சவுண்ட கேட்கலாம் என்பது எஸ் என்பது 2.5/2 தர 1 km/h இவர் ரகாதி தர டி. ஆகவே நாம இங்க டிஹெச் போனா 2.5 ஏன் 64 பேருக்கு நான் நிமிடத்துக்கு மாத்த நிமிடத்தால அவை விட 75 நிமிடங்கள் விட வரும். அவை நிற்கும் நம்புறேன். அப்ப வெளியே எடுத்தார்கள், அப்படியே லெஃப்ட் ஆக அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். விளங்காதாக நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, நான் அடுத்த கிளாஸ்ல இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா?